Hi, hello and vanakkam pasangala. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel and welcome to Dhiran class 10 batch. So good evening pasangala, ellarum eppadi irukkinga? So நம்ம இன்னைக்கு thermal physics இந்த சாப்டரோட one shot தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So already I think பசங்க நீங்கலாம் இன்னும் ரெடியா ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டரை நம்ம இன்னைக்கு ஒரே வீடியோல பயங்கரமா தாறுமாறா ஒன் ஷாட்ல இந்த சாப்டரை நம்ம முடிக்க போறோம். அண்ட் பசங்களா கடைசி வரையும் இருங்க, பிகாஸ் நம்ம ஒன் ஷாட் செஷனையுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், புக் பேக்கையும் நான் உனக்கு சால்வ் பண்ணி சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஐ கைஸ் ரெடி ஃபார் த செஷன். ஸோ நம்ம செஷனுக்கு ரெடினா டக்குன்னு உங்க புக்கை வந்து பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்க, புக்கை டக்குன்னு பக்கத்துல வச்சுட்டு நம்மளோட நான் உனக்கு சொல்லி கொடுக்குற கீவேர்ட்ஸ் அண்ட் ஹைலைட் பண்ற கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட புக்ஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சிடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்ன மேம் நீங்க ஃபிளாக்லாம் குத்திட்டு இருக்கீங்க, நாளைக்கு தானே மேம் இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னைக்கே நீங்க ஃபிளாக் குத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஐ கான்ட் மீட் யூ லைவ் செஷன் நாளைக்கு இல்லை. ஸோ நாளைக்கு நான் என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் இன்னைக்கே என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எஸ் பசங்களா, நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங் முகேஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பசங்களை பார்த்து. ஸோ வெரி 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 அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எஸ் பசங்களா, ஸோ நான் வந்து I was really missing you da. I was really missing you guys. You will not be able to attend the class because I'm going for eye checkup. Oh my god, என்ன ஒரு பெரிய சங்கடம் பசங்களா. ரெகுலரா நம்மளோட செஷன் வாரத்துக்கே ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரே ஒரு நாள் லைவ் செஷனை நீங்க அட்டென்ட் பண்ணலனா பசங்களா, இட்ஸ் worth the time. So please, நான் வந்து உனக்கு ஸ்கெடியூல் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பண்றதுனால யூ வில் பி கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, உங்களோட பிளான்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் லைவ்ல வந்து நீ என்ன டவுட்ஸ் கேட்டாலும் உனக்கு வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னோட வீடியோஸ் பாக்குறப்ப உனக்கே வந்து என்ன ஃபீல் ஆகும், இந்த டவுட் இருக்கே, நான் இதை மேம் கிட்ட கேட்டிருக்கலாமோ, பட் யூ ஒன்ட் பி ஹேவிங் த சான்ஸ் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் முகேஷ், இந்த டைம் வந்து மேபி யூ கேன், நான் ஒரு 1.5 hour 2 hours இந்த சாப்டர் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளோட லைவ்க்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஓகே, எஸ் வெரி குட் வெரி குட். ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம செஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் 10ல உனக்கு என்ன இருக்கு, நம்மளோட பிசிக்ஸ் சாப்டர்ல, பிசிக்ஸ்ல தேர்ட் தான் இல்லையா? அதுல தெர்மல் பிசிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே டன். ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா வெரி வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு வந்து பேட்ரியாட்டிசம், நம்ம நேஷனை பற்றி நம்ம அவ்வளோவா யோசிக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த 2-3 நாள் என்னது, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த டேஸ் அப்போ தான் நம்ம ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன் நம்மளுக்கு அந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டேல மட்டும்தான் வந்து வி ஃபீல் that we are Indians, நம்மலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டேல தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலா we feel that. பட் அந்த 2 நாள்ல மட்டும் you should not be feeling. ஓகே, இந்த ஃபீல் தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் நேஷன், நம்ம வந்து இந்தியாவில் ஒரு பார்ட் ஆஃப் அ சிட்டிசன் சொல்லிட்டு அந்த ஃபீல் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டே பை டே. நம்ம நேஷனுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆஸ் அன் இந்தியன், நீங்கள் நிறைய விஷயம் நம்ம கண்ட்ரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஹாவ் தட் இந்தியன் ஃபீலிங் இன் யோர் ஹார்ட். புரியுதா? அண்ட் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்லாம் நம்ம படிப்போம். வி டெய்லி டேக் பிளெட்ஜ். ஆனால் அந்த பிளெட்ஜ் எல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்றோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து
டோன்ட் கம்ப்ளைன் அ லாட். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மேம் இந்தியாவில் தான் இப்படி, இங்கே தான் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங், இங்கே தான் மேம் எல்லாரும் வெளியில் குப்பை போடுறாங்க, ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் க்ளீனாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து என்னது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் பி த சேஞ்ச். சரியா? ஸோ இதோட இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தீரன் பேட்சை நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ் வாலா ஆப்ல தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே வீடியோஸ் உனக்கு நம்மளோட தீரன் கிளாஸ் 10 பேட்ச் உனக்கு நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்ல வந்து கிடைக்கும். அண்ட் யூ கேன் வாட்ச் ஆல் த வீடியோஸ். அண்ட் அதில் வந்து நீங்கள் நம்மளோட செஷன் பிடிஎஃப் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Can we start the session? Thermal physicsல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பசங்களா, நம்ம மிட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம்க்கு வந்துட்டோம். அண்ட் குவார்டர்லி எக்ஸாம்க்கு நான் ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் உனக்கு வந்து போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் அந்த ஸ்டடி பிளான் இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் டேக் தட் ஸ்டடி பிளான் அண்ட் இமீடியட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நோ மோர் டேஸ். ஓகே, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டைம்ல அதுவும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே உனக்கு நாளையில இருந்து லீவ் இருக்கும். எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு 3 days லீவ் இருக்கும். இந்த டேஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுதான் உனக்கு சொல்லுவேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் அவர் பவர் ஹவுஸ் ஸ்டடி பிளான் வீடியோ. என்னடா எல்லாரும் வந்து படத்துக்குலாம் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ படம் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம பவர் ஆஃப் ஸ்டடி பிளானை ஓப்பன் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் த வீடியோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்டடி பிளானை, உங்களோட ஸ்டடி ரூட்டீனை நீங்கள் அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அடுத்த நாள் இல்லை, அன்னைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம இந்த சாப்டரை ஒரே ஷார்ட்ல முடிச்சிடலாமா? ஒரே ஷார்ட்ல ஒரே வீடியோல முடிச்சிடலாமா? வெரி குட். அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர்னா என்னன்னு படிக்க போறோம், தெர்மல் எனர்ஜினா என்னன்னு படிக்க போறோம், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி படிக்க போறோம், ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் கேசஸ் பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம். மேம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டமா இருக்காது. ஆக்சுவலா இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். நம்ம ஜாலியா எடுத்துட்டு போலாம். ஸோ கடன்னு உன்னோட புக்கை பக்கத்துல வச்சுட்டு ஒரு நோட்டை குட்டியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தெர்மல் பிசிக்ஸ் சாப்டரை படிக்க போறோம். Can we start? So, sun is the primary source of thermal energy. Thermal அப்படின்னா என்னடா பசங்களா? தெர்மல் அப்படின்னா ஹீட். தெர்மல் அப்படின்னா என்ன? ஹீட்னு அர்த்தம். ஸோ ஹீட் எனர்ஜியை தான் நம்ம தெர்மல் எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலா இந்த ஹீட்டை வந்து சப்ளை பண்றது யாரு? மெயின் சோர்ஸ் என்ன? நம்மளோட சூரியன். சன் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இந்த தெர்மல், இந்த ஹீட் கொடுக்குற மெயின் சோர்ஸ் என்ன? நம்மளோட சன் தான் நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி, இல்லையா? ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் அ காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் அ எஃபெக்ட். என்ன சொல்றீங்க? ஸோ இந்த ஹீட் எனர்ஜினால தான் உன்னோட வெதரோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு. சப்போஸ் உன்னோட அட்மாஸ்பியர்ல ஹீட் அதிகமா இருக்குன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஹீட் வந்து கம்மியா இருக்குன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இப்ப இங்க பார்த்தனா எனக்கு ஏசி ஓடுது. இப்ப பாத்தீங்கன்னா இருங்க, இதுதான் ஏசி ரிமோட். ஏசி ரிமோட்ல நீ எப்படி ஆப்ரேட் பண்ணுவ? 18 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 18 டிகிரி செல்சியஸ் தான் என்னது? டெம்பரேச்சர். ஓகே, 18 டிகிரி செல்சியஸ் தான் என்னது? டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ எஃபெக்ட். 18 டிகிரி செல்சியஸ் இருக்கு ஏன்னா இங்க ஹீட் எனர்ஜி கம்மியா இருக்கு. ஸோ எவ்வளோ ஹீட் எனர்ஜி பொறுத்து உனக்கு கிடைக்கிற அந்த எஃபெக்ட் தான் டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஹீட் எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். All living organisms need a particular temperature for their survival. இப்ப நம்ம வந்து வாழணும்னா கூட there is some specific room temperature. ஓகே, உன்னால வந்து -0 டிகிரி செல்சியஸ்ல வாழ முடியும், -2 டிகிரி செல்சியஸ்ல வாழ முடியுமானா கிடையாது. குளிரும், நடுங்க, உறைஞ்சிடுவீங்க. அதே மாதிரி 80 டிகிரி செல்சியஸ்ல உன்னால வந்து வாழ முடியுமானா முடியாது. ஆல்ரெடி நம்மளோட சென்னை, நம்ம வேலூர், காஞ்சிபுரத்துலாம் செம்ம வெயில் அடியுது. அந்த வெயில் அது என்ன 40 டிகிரி செல்சியஸ் நம்மளால தாங்க முடியல.
யோசிச்சு பாருங்க, 80 டிகிரி செல்சியஸ் தான் தாங்க முடியுமா? நம்ம உடம்பு தாங்காது இல்லையா? ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் there is a particular temperature for their survival. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் என்ன பண்ணும்? சர்வைவ் பண்ணும். புரியுதா? So in the kitchen, a container with a steel bottom is placed on the induction stove. Induction stoveல நம்ம ஒரு என்னது பாத்திரத்தை வைப்போம். அந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தோட பாட்டம் வந்து it will be having a steel bottom. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? So அதுதான் நம்ம பார்க்க போறோம். Do you know why? All of us have a common man's understanding of thermal energy and temperature. But in this chapter, so இதுக்கான ஆன்சர் உனக்கு நம்மளோட செஷன் போக போக உனக்கு ஆன்சர் தெரியும். ஏன் வந்து அந்த வெசலோட பாட்டம் வந்து என்னதான் என்னென்ன இருந்தாலுமே அந்த வெசலோட பாட்டம் வந்து உனக்கு ஏன் வந்து ஸ்டீல்ல இருக்கு? புரியுதா? ஸோ வெரி குட் யுவர் சரோஜினி, கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஓகே, so all of us have a common man's understanding of thermal energy and temperature. But in this chapter, you shall learn about thermal energy and temperature in a scientific manner. இவ்வளோ நேரம் டெம்பரேச்சர் இதெல்லாம் நான் வந்து வெதர் ரிப்போர்ட் தான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து 25 டிகிரி செல்சியஸ், மழை பெய்யும் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ வந்து நம்ம சயின்டிஃபிக் மேனர்ல இதை படிக்க போறோம். We shall also discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy. Thermal energy எப்படி transfer ஆகும் and effects of thermal energy நம்ம இப்போ படிக்க போறோம். So first என்னடா பசங்களா? First வந்து temperature. What do you mean by temperature? வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? டெம்பரேச்சர்னா வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. It is defined as a degree of hotness of a body. என்னது? It is defined as the degree of hotness of a body. ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்குன்றத மெஷர் பண்றதுதான் என்னது? டெம்பரேச்சர். என்னது? ஒரு இப்போ வந்து இந்த ரூமோட டெம்பரேச்சர் இஸ் 18 டிகிரி செல்சியஸ்னா அண்ட் பக்கத்துல இருக்கிற ரூமோட டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்னா இங்க எவ்வளவு சூடு இருக்கு, அங்க எவ்வளவு சூடு இருக்கு. புரியுதா? ஆக்சுவலா நம்ம சூட வந்து எவ்வளவு சூடா இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து மெஷர் பண்றதுக்கு தான் we use temperature. It is defined as the degree of hotness. எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்றத சொல்றது தான் temperature. So temperature is higher for a hotter body than for a colder body. So usually பார்த்தனா சூடா இருக்கிற காஃபி ஆக்சுவலா நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம தெர்மோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். இப்போ உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஜுரம் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இல்லை தெர்மோமீட்டர் என்ன பண்ணுவாங்க? வாய்க்குள்ள வச்சு கொஞ்ச நேரம் சப்புமா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அதுல டெம்பரேச்சர் தெரியும். ஸோ அந்த தெர்மோமீட்டர்ல நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். ஸோ ஒரு ஹாட்டர் ஆப்ஜெக்ட், சூடான ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். இதுவே ஒரு சில்லுன்னு இருக்கிற ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் டிஃபைன்ட், டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as a property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. புரியலையே மேம்? So the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. Okay, அதாவது what do you mean by equilibrium? ஈக்குலிபிரியம்னா என்ன நான் சொல்றேன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் உனக்கு இந்த சப்ஸ்டன்ஸ்க்கும் இந்த சரௌண்டிங்ஸ்க்கும் சேமா இருக்கு அப்படின்னா we can say that the substance is in equilibrium with the surroundings. But in the kinetic energy of the molecules substanceக்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் சேமா இல்லை அப்படின்னா substance and the surroundings are not in equilibrium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? I think it is clear. So, a temperature is a property which determines the direction of flow of heat. So, இந்த temperature தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தனா இந்த temperature தெரிஞ்சா ஹீட் உனக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், எந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் ஃப்ளோ ஆகும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, it determines the direction of flow of heat. என்னது? டெம்பரேச்சர் மூலமா ஹீட் ஃப்ளோ உனக்கு எந்த டைரக்ஷன்ல நடக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. என்னது? இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இட் ஹாஸ் ஒன்லி என்ன சொல்றது மேக்னிடியூட்.
டைரக்ஷன் இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. டெம்பரேச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம -4 டிகிரி செல்சியஸ் டுவர்ட்ஸ் நார்த், -4 டிகிரி செல்சியஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்லாம் சொல்றோமா? கிடையாது. we just say -4 degree Celsius, 4 degree Celsius இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். So it is a scalar quantity. SI unit of temperature என்ன? Kelvin. SI unit of temperature என்ன? Kelvin. So temperature na என்ன? Degree of hotness of a body. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? We can able to find the direction of flow of heat. And SI unit of temperature என்ன? Kelvin. புரியுதா? There are other commonly used units of temperature. So நம்ம கெல்வின்ல மட்டும் தான் நம்ம டெம்பரேச்சரை சொல்லுவோமா அப்படின்னா கிடையாது. இப்போ உன்னோட ஏசி ரிமோட்லயே டெம்பரேச்சர் எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க? டிகிரி செல்சியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சரை டிஃபைன் பண்றதுக்கு there are different units, பட் மெயின் யூனிட் வந்து என்னது? கெல்வின். அதர் யூனிட்ஸ் வந்து செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். என்னது? செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். கிளியரா? ஓகே. ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர், வெதர் ரிப்போர்ட், மழை பெய்ய போகுது, வெயில் அடிக்க போகுது, இப்படினாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து தெரியல, பட் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்பயுமே வந்து இந்த மாவட்டத்துல லீவு, திருவள்ளூர் மாவட்டத்துல லீவு, சென்னை மாவட்டத்துல லீவு, விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலையில மழை பெய்ஞ்சிச்சுன்னா நியூஸ் பார்த்துட்டு தானே போவீங்க. ஆக்சுவலா இப்போ வந்து நம்மளோட வெதர் யாருடா அவங்க பேர் என்னன்னு தெரியல. எஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இந்த வெதர் நம்மளுக்கு வந்து சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரமணன் அப்படின்றவங்க தான். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த மாவட்டத்துல மழை பெய்யும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றதை வச்சுதான் நாங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நாளைக்கு ஸ்கூல் இருக்காது. நீங்களும் அப்படிதானே? ஹலோ சங்கீதா, குட் ஈவினிங். ஸோ சங்கீதா, ஐ வாஸ் சீயிங் யுவர் ரெஸ்பான்ஸ். நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்லாம் ரெக்கார்டட் போட்டுட்டு இருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்கடா. ஏன்னா லைவ் செஷன் எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. 10th ஸ்டாண்டர்ட் தான் லைவ் செஷன் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சங்கீதா, நான் உனக்கு சொல்றேன், லைவ் செஷன் குவார்டர்லி எக்ஸாம்க்கு கண்டிப்பா வரும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பசங்களுக்கு தெரியவில்லை. பசங்களா, புக் பேக் கொஸ்டின்ஸ் நீ ஈஸியா படிச்சுக்கலாம்டா. புக் பேக் கொஸ்டின்ஸ் ஈஸியா எல்லாரும் படிச்சிடலாம். ஏன்னா புக்ல இருக்கிறத நீ வந்து எழுத போற. கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, நீயே கூட புக்ல படிச்சுக்கலாம். பட் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் இட் வில் பி யூஸ்ஃபுல். டைரக்டா நிறைய பேர் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறீங்க, நான் உனக்கு அதை சொல்லித்தரேன். பட் கான்செப்ட் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போதைக்கு ஓகேடா, இப்போதைக்கு நீங்க வந்து மார்க் ஈஸியா வாங்கிடலாம். பட் ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்களா, 10th ஸ்டாண்டர்டோட உனக்கு எக்ஸாம் முடிய போறது இல்லை. நான் உங்களுக்கு ரியாலிட்டி சொல்றேன். 10th ஸ்டாண்டர்டோட உனக்கு எக்ஸாம் முடிய போறது இல்லை. இதுக்கப்புறம் நீங்க யூஜி படிக்கணும், பிஜி படிக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அவங்கெல்லாம் எக்ஸாம் வரப்போகுது. இதே மாதிரி தான் அங்கேயும் எக்ஸாம் இருக்குமானா கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அங்க உனக்கு புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கன்னா கிடையாது. உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். அதை இப்பவே வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வளர்த்துக்கோங்க. கான்செப்டை எப்படி படிக்கிறது, எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்செப்டை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வந்து ஈஸியா புக் பேக் கொஸ்டின்ஸ் நடத்திட்டு இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? பட் நாங்க வந்து கான்செப்ட்ஸ் உனக்கு சொல்லி கொடுக்குறோம். கான்செப்ட்ஸ் புரிஞ்சாதான் புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன், கிளியர் ஆனா நீயே கூட புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். யூ வில் ஹாவ் த கேப்பபிலிட்டி. உன்னோட கேப்பபிலிட்டியை நாங்க இம்ப்ரூவ் பண்றோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் ஈஸியா நீயே படிச்சுக்கலாம்ல. பட் எப்படி அது வந்துச்சுன்ற கியூரியாசிட்டி இருக்கணும். புரியுதா? எஸ் சங்கீதா, புரிஞ்சிச்சு அப்படின்னா பசங்களா சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. அண்ட் இன்னைக்கு பசங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் வரணும். ஓகே. ஸோ டெம்பரேச்சரை நம்ம டிஃபரெண்ட் ஸ்கேல்ஸ் மூலமா நம்ம மெஷர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்சல்யூட் ஸ்கேல் ஆர் கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர்.
Okay, so the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale. என்னது? Using the Kelvin scale is known as absolute scale temperature. நம்ம Kelvin scale என்ன சொல்லுவோம்? Absolute scale temperature னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Absolute scale temperature னு சொல்லுவோம். It is also known as thermodynamic temperature. என்னது? இதை நம்ம thermodynamic temperature னு சொல்லுவோம். ஓகேயா? So temperature measured in relation to absolute zero using Kelvin scale is known as absolute scale temperature. Each unit of thermodynamic scale of temperature is defined as fraction of 1 by 273.16th part of the thermodynamic temperature of triple point of water. புரியுதா? So ஒவ்வொரு unit of thermodynamic scale of temperature, it is nothing but triple point of water ஓட 1 by 273.16th part of this temperature. So எனக்கு comment sectionல I want this in the live chat. Triple point of water என்னது? Yes, யாருக்கும் தெரியலையா? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னதுன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர்ல உனக்கு வாட்டர், லிக்விடா, ஐஸா அண்ட் கேஸா இருக்கும். 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டருமே உனக்கு ஒரே டெம்பரேச்சர்ல கோ எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் ஆல் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எக்ஸிஸ்ட். அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட 1 by 273 into 1/6th பார்ட் தான் நம்ம என்ன சொல்வோம்? நம்ம தெர்மோடைனமிக் ஸ்கேல்ல ஒரு ஸ்கேலோட வேல்யூ இஸ் தட். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நத்திங் பட் 273.16. ஓகே, ஸோ அதுதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். கிளியரா? ஓகே, so triple point of water is 273.16. So in the Kelvin scale நிறைய அந்த different definitions இருக்கும். ஒவ்வொரு ஸ்கேலுமே it is 1 by 273.16 part. Okay, of triple point of water. A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. என்னது? A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. Difference வந்து almost same தான். 0 Kelvin is the absolute scale of temperature of the body. 0 Kelvin தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Absolute scale of temperature அப்படின்னு சொல்லுவோம். So 0 Kelvin தான் என்ன? Absolute scale temperature அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. These are very very important. So இப்போ நான் different scales of temperature இருக்குன்னு சொன்னேன். Kelvin scale, Celsius scale, Fahrenheit ன்னு சொன்னேன். So what is the relation between Celsius and Kelvin? மேம் எனக்கு செல்சியஸ்ல நம்மளோட டெம்பரேச்சர் சொன்னா நான் டிகிரி செல்சியஸா எப்படி மாத்துவேன்? செல்சியஸ்ல சொன்னா கெல்வினா எப்படி மாத்துவேன்? கெல்வின்ல சொன்னா செல்சியஸா எப்படி மாத்துவேன் அப்படின்னு வந்து கேட்டா, how will you able to convert? So அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? K is equal to C plus 273. என்னது? K is equal to C plus 273. So Kelvin is equal to Celsius plus 273. Okay, so for example ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து என்னது? Suppose the Celsius temperature is 27 degrees Celsius அப்படின்னா, இப்போ 27 degrees Celsius டெம்பரேச்சர்ல கெல்வின்ல சொல்லுங்க அப்படின்னு பார்த்தனா, I know this formula. K is equal to C plus 273. So K is equal to 27 plus 273, which is equal to 300 Kelvin. So 27 degrees Celsius is equal to 300 Kelvin. Clear? So இப்படிதான் செல்சியஸ்ல இருந்து கெல்வினும் கெல்வின்ல இருந்து செல்சியஸும் நீ வந்து கன்வெர்ட் பண்ணுவ. இதுவே Fahrenheit and Kelvin அப்படின்னா how will you calculate அப்படின்னா, this is the formula. K is equal to F plus 460 into 5 by 9. புரியுதா? So இந்த formula is very important. So 0 Kelvin. So
27 degree Celsius is equal to 300 Kelvin நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப -273 degree Celsius னா எவ்வளவு Kelvin நம்ம கண்டுபிடிக்கலாமா? 0 Kelvin தான். பட் ஆனா நம்ம செக் பண்ணிக்கலாம். So K is equal to C plus 273. இப்ப -273 is Celsius na. What is the Kelvin? Which is equal to K is equal to 0. So 0 Kelvin is equal to -273 degree Celsius. 0 Kelvin is equal to -273 degree Celsius. Okay? So இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் for problems? இந்த ஒரு relation, இந்த ஒரு relation and இந்த ஒரு relation. Kelvin to Celsius, Celsius to Kelvin relation, Kelvin to Fahrenheit, Fahrenheit to Kelvin relation. புரியுதா? So this is very important from your exam point of view. So absolute 0 அப்படினா என்னது? Absolute 0 is nothing but, absolute scale of temperature is nothing but 0 Kelvin. புரியுதா பசங்களா? So thermal equilibrium அப்படினா என்ன? What do you mean by thermal equilibrium? Thermal equilibrium அப்படினா என்ன? So two or more physical system or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. ரெண்டு சிஸ்டம் எடுக்கிற இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கோ இல்ல இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கோ உனக்கு ஹீட் ஃப்ளோ ஆகல அப்படினா என்னது? There is no net flow between this system to this system or this system to this system. So there is no net flow of thermal energy அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த substances வந்து இந்த systems வந்து ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படினு சொல்லுவோம். ஓகே? சப்போஸ் ஐயோ என்னடா சொன்னேன்? thermal equilibriumல இருக்குன்னு அர்த்தம். ஓகே? சோ ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவுல there is flow of thermal energy. என்னது? ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவுல உனக்கு thermal energy flow ஆகுது அப்படினா we can say that the system is in thermal equilibrium. ஓகே? சோ இந்த சிஸ்டம் ஒன்னு இருக்கு, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. இது A and B. and இந்த A B க்கு நடுவுல எந்த ஒரு ஹீட் ஃப்ளோவும் இல்ல, எந்த ஒரு thermal energy flowவும் இல்ல அப்படினா நம்ம என்ன சொல்வோம்? This A and B are in equilibrium. This A and B are in equilibrium with each other அப்படினு சொல்லுவோம். புரியுதா? So heat energy always flows from one body to the other due to a temperature difference between them. Ma'am, ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவுல உங்களுக்கு heat energy flow ஆகுமானா? Yes. So heat energy flows from one body to the other due to temperature difference. எப்ப flow ஆகும்? ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு எப்ப heat energy flow ஆகும்? ரெண்டு சிஸ்டமோட temperature டிஃபரண்டா இருந்துச்சுனா உங்களுக்கு heat energy ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு heat energy flow ஆகும். புரியுதா? So எப்ப வந்து இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம் இல்ல இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கு heat energy flow ஆகும் அப்படினு பார்த்தனா when there is a difference between the temperature between the systems. அப்பதான் உனக்கு heat energy இந்த systems-க்கு நடுவுல flow ஆகும். So thus you can define thermal equilibrium in another way. So thermal equilibrium நம்ம எப்படி வந்து define பண்ணலாம்? If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. So thermal equilibrium னா என்ன சொன்னா ஆல்ரெடி? ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவுல உனக்கு எந்த ஒரு ஹீட் ஃப்ளோவும் நடக்கலனா அந்த சிஸ்டம் வந்து நம்ம thermal equilibriumல இருக்குன்னு சொல்றோம். இத thermal equilibrium நீ இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். என்னது? ரெண்டு பாடி வந்து thermal equilibriumல இருக்கு அப்படினா ரெண்டு பாடியும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். சோ ஏன் சொன்னேன்? ஏன்னா thermal heat flow எப்ப நடக்கும்? when there is a difference in the temperature between two bodies. சோ அப்ப ரெண்டு சிஸ்டம் வந்து thermal equilibriumல இருக்குனா அப்ப ரெண்டு சிஸ்டமும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் பசங்களா? சோ இப்போ இந்த ஹாட் ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சர் பார்த்தனா it is very high. ஆனா இந்த கோல்ட் ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சர் is very low. So there is a temperature difference between the system. So there will be a heat flow from high temperature to low temperature. So இங்க heat flow இந்த டைரக்ஷன்ல நடக்குது. So இது thermal equilibriumல இல்ல. Hello Darshu Arts. 9th standard video வேணுமா? 9th standard videos உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் Darshu Arts. நீங்க நம்ம வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க. ஆல்ரெடி உனக்கு என்னதுடா
உனக்கு குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் தேவையான எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தர்ஷி ஆர்ட்ஸ் செக் பண்ணலையா? நம்மளோட வீடியோ செக்ஷன்ல போய் வீடியோ செக்ஷன்ல பாருங்க. வீடியோ செக்ஷன்ல 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. சயின்ஸ்ல உனக்கு குவார்டர்லி எக்ஸாம்க்கு தேவையான எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புரியுதா? So heat energy always flows from one body to the other due to temperature difference between them. புரியுதா? So thus you can thermal equilibrium எப்படி சொல்றோம்? So if two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. So what will happen if two bodies at different temperature are brought in contact with one another? So ரெண்டு பாடியோட டெம்பரேச்சர் சேமா இருந்துச்சுன்னா there will be no heat flow ன்னு சொன்னேன். So both the bodies are in thermal equilibrium. Suppose இந்த ரெண்டு பாடியும் சேம் டெம்பரேச்சர்ல இல்ல, அப்ப என்ன நடக்கும்? ரெண்டுமே கான்டாக்ட்ல நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அப்படின்னு கேட்டனா there will be a transfer of heat energy. So இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம கான்டாக்ட்ல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா there will be heat flow between these two bodies. There will be a transfer of heat energy. There will be a transfer of heat energy from which body to which body? Hot body to the cold body. There will be transfer of heat energy. புரியுதா? ஸோ ரெண்டு பாடி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல நம்ம கான்டாக்ட்ல எடுத்துட்டு வரோம்னா ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு உனக்கு ஹீட்ல இருந்து ஃப்ளோ ஆகும் until a thermal equilibrium is established. thermal equilibrium establish ஆகுற வரைக்கும் until and unless ரெண்டு டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகுற வரைக்கும் உனக்கு இந்த ஹீட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்குமா? புரியுதா? So when a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from the hot body to the cold body. So எப்பயுமே ஹீட் ஃப்ளோ எப்படி நடக்கும்? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் நடக்கும். ஓகே, ஸோ நீ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தனா, நீ காலையில சுட தண்ணியில குளிக்க போற, காலைல குளிக்க போறேன்னா செம்ம சூடா இருக்கு தண்ணி, வெளாவுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியை வெளாவு அப்படின்னா என்னது? ரொம்ப சூடான தண்ணியில நம்ம என்ன பண்ணுவோம்? சில்லு தண்ணியை ஆட் பண்ணுவோம், கோல்டு வாட்டரை ஆட் பண்ணுவோம் இல்லையா? சூடான தண்ணியில we will be adding cold water. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த hot waterரும் cold waterரும் they are coming in contact with each other. இது hot, இது வந்து cold. So they are coming in contact with each other. So அப்படி ரெண்டுமே when they are coming in contact with each other என்ன ஆகும்? hot bodyல இருந்து cold bodyக்கு heat வந்து transfer ஆகும். So hot bodyயோட temperature என்ன ஆகும்? hot bodyயோட temperature decrease ஆகும். And இங்க இருந்து cold bodyக்கு temperature transfer ஆகுறதுனால இதோட temperature heat transfer ஆகுறதுனால இதோட temperature என்ன ஆகும்? increase ஆகும். So for example இந்த பாடியோட temperature வந்து ஒரு 24 degree Celsius, இதோடது வந்து ஒரு 12 degree Celsius அப்படின்னா இங்க டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரை ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இட் வில் பி கான்ஸ்டன்ட். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இது குறைஞ்சிக்கிட்டே வந்து 18ல நின்றுடுச்சு, இதுவும் ஏறினே வந்து 18ல நின்றுடுச்சுன்னா இப்போ ரெண்டு பாடியோட டெம்பரேச்சரும் சேம் டெம்பரேச்சரா இருக்கு. ஸோ தே ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்விலிபிரியம். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? So as a result, there is some rise in the temperature of the cold body. So cold body la temperature வந்து increase ஆகுது and hot body la temperature வந்து decrease ஆகுது. Hot body la temperature என்ன ஆகுது? Decrease ஆகுது. Cold body la temperature increase ஆகுது. புரியுதா? So I think it is clear. So this process will continue until these two bodies attain the same temperature. இது எவ்வளவு நேரம் கண்டினியூ ஆகும்? ரெண்டு பாடியும் சேம் டெம்பரேச்சர்ல வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது செம்ம ஹாட், அது ரொம்ப கோல்டா இருக்குன்னா இது வந்து ரெண்டுமே கான்டாக்ட்ல இருக்குன்னா ஹாட் பாடியில இருந்து டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே வரும் அண்ட் கோல்டு பாடியில இருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். எப்போ இது ஸ்டாப் ஆகும்? ரெண்டு பாடியோட டெம்பரேச்சர் சேம் ஆயிடுச்சுன்னா that will be stopped. So both the bodies are in thermal equilibrium னு அர்த்தம். அதுக்கு மேல எந்த ஒரு ஹீட் ஃப்ளோவும் நடக்காது. So if you leave a cup of hot milk on a table for some time, what happens? The hotness of the milk decreases after some time.
இல்லையா? சூடா காஃபி குடிச்சிட்டு இருக்க, அதை நீ என்ன பண்ற, டேபிள்ல வச்சுட்டு போயிடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அந்த டீ வந்து ஆறி போயிடும். என்ன ஆகுது, so இந்த டீ வந்து, இந்த cup of tea, it is in contact with the surroundings. So இது வந்து பயங்கர ஹாட்டா இருக்கு and surroundings கோல்டா இருக்கு. so இது ஹாட், வெளியில கோல்டா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், there will be heat flow from hot body to cold body. so இங்க வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும் and இங்க வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். so until and unless both system and surroundings உனக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் அட்டைன் பண்ற வரைக்கும். ஸோ அதனால தான் இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், கம்மியாயிட்டே வரதுனால தான் சூடான காப்பி கொஞ்ச நேரத்தில் ஆறி போயிடுது. அதே மாதிரி தான் நீ பயங்கரமா சில்லுன்னு இருக்கிற வாட்டர் பாட்டில ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளில வச்சிட்டனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், கோல்டு பாடி இப்போ உனக்கு சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. இது கோல்டு பாடி, திஸ் இஸ் வெரி வெரி கோல்டு அண்ட் வெளியில அட்மாஸ்பியர் ஹாட்டா இருக்கு. ஸோ ஹாட்ல இருந்து கோல்டுக்கு ஹீட் ஃப்ளோ நடக்கிறதுனால இதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும் அண்ட் இதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செம்ம கோல்டுல இருந்து அது நார்மல் வாட்டர் பாட்டிலா மாறிடும். புரியுதா? I think it is clear now. So what do you infer from these observations? In case of hot milk, there is a flow of energy from cup of milk to the environment. In the cup of milk and environment பார்த்தா இங்க heat flow எந்த டைரக்ஷன்ல நடக்குது, இங்க ஹீட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல நடக்குது, கப்ல இருந்து சரௌண்டிங்ஸ்க்கு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. கப்ல இருந்து சரௌண்டிங்ஸ்க்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது. பட் செகண்ட் இதுல வாட்டர் பாட்டில நீ வந்து வெளியில வச்சனா என்ன ஆகும், ஹீட் ஃப்ளோ will takes place from surroundings to the water bottle. சரௌண்டிங்ஸ்ல இருந்து என்னது, சரௌண்டிங்ஸ்ல இருந்து வாட்டர் பாட்டிலுக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். கிளியரா? குட் ஈவினிங் மேம். ஆஃப்டர் அ லாங் time waiting long enough for this chapter and the next. oh my god. so அரவிந்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு and பசங்களா நம்மளோட செஷன்ஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பா நான் உனக்கு கை கொடுப்பேன். ஸோ இந்த தெர்மல் பிசிக்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர்ஸ்லாம் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு தெரியும் இல்லையா? I scored 489. so that's so nice அரவிந்த். பசங்களா நீ வந்து இந்த செஷன் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணி உனக்கு புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் வந்து ஈஸியா வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஆல்ரெடி டெம்பரேச்சர் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு, தெர்மல் ஈக்குலிபிரியம் கான்செப்ட் வந்துட்டோம். ஸோ அரவிந்த் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பசங்களா நம்மளோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க, பட் ப்ராப்பரா யூ ஒன்ட் கெட் அ ப்ராப்பர் வீடியோ இல்லையா? இப்போ தெர்மல் பிசிக்ஸ் இந்த சாப்டர்லாம் வந்து ஈஸியா புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ண மாட்டோம். நான் உனக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் வந்து உனக்கு புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் டைரக்டா நம்ம போல கான்செப்ட் படிச்சுட்டு நம்ம போறோம். ஸோ அதனால நம்ம செஷன்ஸை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல உனக்கு அடுத்த சாப்டர், ஈவன் நிறைய பசங்க எனக்கு நர்வஸ் சிஸ்டம் சாப்டர் எடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த சாப்டர்ல நான் நர்வஸ் சிஸ்டம் உனக்கு அடுத்த செஷன்ல நர்வஸ் சிஸ்டம் எடுக்கிறேன். அண்ட் ஐ ட்ரை டு டேக் ஒன் ஷாட் டெய்லி. இந்த குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஒன் ஷாட் டெய்லி வேணும் இதுக்கப்புறம் குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் வரைக்கும்? ஏன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ்ல இந்த தெர்மல் ஃபிசிக்ஸ் இருக்கு, அப்புறம் என்னடா இருக்கு இன்னும் ஃபிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அண்ட் கெமிஸ்ட்ரியில உனக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கு, நிறைய சாப்டர்ஸ் இருக்கு பயாலஜிலையும். ஸோ டெய்லியும் ஒன் ஷாட் போனாதான் ஐ திங்க் வி கேன் ஏபிள் டு கம்ப்ளீட். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒன் ஷாட் செஷன் வரீங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் டு த வாட்டர் பாட்டில். த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட் டு த வாட்டர் பாட்டில். திஸ் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம், தெர்மல் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த ஹீட் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்றோம், தெர்மல் எனர்ஜி உனக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். Clear? So when a hot object is in contact with another cold object, a form of energy flows from hot object to the cold object. இல்லையா? ஸோ ஒரு ஹாட் ஆப்ஜெக்டையும் கோல்ட் ஆப்ஜெக்டையும் பக்கத்தில் வரப்போ ஒரு ஹீட் ஃப்ளோ நடக்குது, ஒரு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஹாட்ல இருந்து கோல்டுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம், தெர்மல் எனர்ஜின்னு சொல்றோம். So thus thermal energy is a form of energy which is transferred between any two bodies due to the difference in temperature. Okay, that definition. It is also known as heat energy or heat. இதுதான் definition, concept உனக்கு புரிஞ்சு போச்சு. So heat energy is the
agent which produces a sensation of warmth and makes bodies hot. இந்த heat energy நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே செம்மையாக குளிருது, ஏன்னா இங்கே ஏசி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹீட் எனர்ஜினால தான் நம்மளால இந்த கோல்டு சென்சேஷன், இந்த வார்ம் சென்சேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல வராங்க. சப்போஸ் இங்கே டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் வச்சேன்னா நான் இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? வேர்க்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக யூ வில் ஃபீல் லிட்டில் கன்ஜஸ்டட். டெம்பரேச்சர் கம்மியாச்சுனாவும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் a agent which produces a sensation of warmth and makes body hot. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோன்னு வைய உனக்கு இங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி தேய்ச்சிப்போம் இல்லையா? ஸோ the process in which the heat energy flows from a body at a higher temperature to another object at lower temperature is known as heating. ஸோ ஹீட்டிங்னா என்ன சொல்லுவோம், ஹீட் எனர்ஜி உனக்கு ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் மே பி டன் இன் எனி ஆஃப் த வேஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஹீட்டிங்னு சொல்கிறோம். அது எந்தெந்த ப்ராசஸ் மூலமாக எப்படிலாம் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கேன் பி மேட் த்ரூ கண்டக்ஷன், convection or radiation. Conduction, convection and radiation மூலமா உனக்கு ஹீட் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. What do you mean by conduction, convection and radiation னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? What do you mean by conduction, convection and radiation னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அதுவே தெரியாது. What do you mean by conduction? அதாவது ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருந்து உனக்கு கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு மீடியம் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தனா இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு, நான் என்ன பண்றேன், இந்த பாத்திரத்தை நான் ஹீட் பண்றேன், பாத்திரத்தை சூடாக்குறேன். இந்த பாத்திரத்தை சூடாக்குறப்ப என்ன ஆகும், அந்த பாத்திர மூலமா தான் அந்த தண்ணி வந்து சூடாகுது. ஸோ பாத்திரம் இஸ் அ மீடியம், அந்த பாத்திரம் மூலமா தான் உனக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்மளோட தண்ணிக்கு. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கண்டக்ஷன். கன்வெக்ஷன்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ரேடியேஷன்னா என்னது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்ஷன் ஓகே. ஸோ கண்டக்ஷன் அப்படின்னா உனக்கு சாலிட் டு சாலிட், அதாவது when the hot object and the cold object when they are in direct contact உனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். இதுவே கன்வெக்ஷன் அப்படின்னா கன்வெக்ஷன்னா உனக்கு வந்து சாலிட் டு சாலிட் இல்ல, சாலிட் டு லிக்விட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். Okay, so that is due to due to the movement in molecules. இதே ரேடியேஷன்னா உனக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையே கிடையாது,
ஓகே ஸோ ரேடியேஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சன்லைட் வந்து நம்ம பூமிக்கு வந்து சன்லைட் ட்ராவல் ஆகுதுன்னா எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஸோ சன்லைட் இஸ் ட்ராவலிங் த்ரூ ரேடியேஷன். ஓகே ஸோ கண்டக்ஷன் தான் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஃப்ரம் சாலிட் டு சாலிட். கன்வெக்ஷன் தான் அட்லீஸ்ட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் லிக்விட் டு கேஸ். ஓகே ஸோ ஹீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஹீட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் மேக்னிடியூட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் வந்து இவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் தவிர அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் அவசியம் இல்லை. The SI unit of heat energy absorbed or evolved is joule. என்னது SI unit of heat energy என்னது? It is nothing but joule. புரியுதா? So during the process of transferring heat energy, the body at lower temperature is heated while the body at higher temperature is cooled. என்னது? During the process of transferring heat energy, இந்த heat energy transfer ஆகிற ப்ராசஸ்ல கோல்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் the body at lower temperature நம்ம ஹீட் பண்ணி while the body at higher temperature is cooled. புரியுதா? ஸோ இந்த கூலிங் ப்ராசஸ் இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்ல ஹாட் பாடி டு கோல்டு பாடி தான் என்ன ஆகுது? ஹாட் பாடி அண்ட் திஸ் இஸ் கோல்டு பாடி. ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. ஸோ ஹாட் பாடியில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ த பாடி அட் லோவர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட்டட் while the body at higher temperature is cooled. So இந்த hot body வந்து அது கூல் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுனா it is getting cooled and the cold body ஓட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. So this is getting heated. அதுக்குள்ள தான் heat flow ஆகுது. So this cold body is getting heated and this hot body is getting cooled. புரியுதா? So நம்ம இந்த heat energy transfer between the hot object and the cold object இந்த ப்ராசஸை நம்ம ஹீட்டிங்னு மட்டும் சொல்லாம நம்ம கூலிங்னு சொல்லலாம். ஏன்? நம்ம ஹாட் ஆப்ஜெக்ட் இங்க கூல் ஆகுது, ஹீட் எனர்ஜி இங்கிருந்து கூல் பாடிக்கு ஃப்ளோ ஆகுறதுனால நம்மளோட ஹாட் பாடி என்ன ஆகுது? அதோட டெம்பரேச்சர் டவுன் ஆகுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் கூல்டு. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கூலிங்னு சொல்லலாம். ஆனால் கோல்டு பாடியில் வந்து ஹீட் ஃப்ளோ உள்ளே போகிறதுனால அதோட ஹீட் என்ன ஆகுது? அதோட ஹீட் வந்து அதிகமாகுது, அதோட டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் ஹீட்டட். ஸோ இதை நம்ம ஹீட்டிங்னு சொல்லலாம், இதை நம்ம கூலிங்னு சொல்லலாம். இந்த ஹீட்டிங் கிடையாது. ஓகே ஸோ when the thermal energy is transferred from one body to another, this results in the rise or lowering of the temperature of either of the body. ஸோ இந்த ஹீட் ஃப்ளோ நடக்கிறதுனால உனக்கு இந்த பாடிக்கு நடுவில் இருக்கிற இந்த பாடிஸோட டெம்பரேச்சர் எய்தர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்? இந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் நீ மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு அ சிஸ்டம் அட் லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் வந்து எப்பயுமே ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் தான் மூவ் ஆகும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மாஸ் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட். இங்கே ஹீட் ஃப்ளோ நடக்குதே தவிர்த்து மாஸ் ஆஃப் அ சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கு. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹீட் தான் உனக்கு ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர மாஸ்லாம் டிரான்ஸ்ஃபரே ஆகலை. என்னது? mass is not getting transferred. So the mass of a system is not altered when it is heated or cooled. Okay, அடுத்த பாயிண்ட் என்ன? For any exchange of heat, the heat gained by the cold system is equal to heat lost by the hot system. So ஒரு hot objectல இருந்து ஒரு cold objectக்கு என்ன ஆகுது? நம்ம heat வந்து transfer ஆகுது. எவ்வளோ ஹீட் இந்த ஹாட் ஆப்ஜெக்ட் லூஸ் பண்ணுதோ அவ்வளோ ஹீட் தான் நம்ம கோல்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? கெயின் பண்ணுது. ஸோ ஹீட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட். Okay, so that is important. So these are the characteristic features of heat energy transfer. புரியுதா? So when a certain amount of heat energy is given to a substance, ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம certain amount of heat energy கொடுக்குறோம்னா it will undergo one or more of the following changes. ஓகே, ஒரு பாடிக்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றோம்னா அந்த பாடி என்னென்ன சேஞ்சஸ்லாம் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னா தட் மீன்ஸ் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். And substance may change its state from solid to liquid or liquid to gas. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த ஹீட்டை வச்சு என்ன ஆகும்? சாலிடாக இருக்கிறது சில நேரத்தில் நிறைய ஹீட் அதுக்கு கிடைச்சதுனால அந்த சாலிட் வந்து உனக்கு லிக்விடாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இதே லிக்விடுக்கு நீ ஹீட் சப்ளை பண்ணுறனா அந்த லிக்விட் அந்த ஹீட்டை வச்சு அது என்ன மாறும்? கேஸாக மாறலாம். புரியுதா? அதே மாதிரி the substance will expand when heated.
சில நேரத்துல நீ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் கொடுக்கறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் இல்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா? மேம் இது என்ன புதுசா இருக்கு? எஸ் பசங்களா. So சில most of the objects when you give heat to that object அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்லலாம் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா 2 ரயில்வே ட்ராக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஒன்னாவே ஒட்டி போட்டிருக்கலாம்ல. ஏன் ஒன்னா ஒட்டி போடல? ஏன்னா சம்மர் சீசன்ல பிகாஸ் ஆஃப் ஹீட் இந்த ட்ராக் வந்து என்ன ஆகும்? இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க இந்த ஈஃபில் டவர் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல ஒரு ஹைட்டு, சம்மர் சீசன்ல கொஞ்சம் 0.1 இன்ச் ஹைட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்? அந்த அயன்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. புரியுதா? So because of heat flow there will be expansion in the substances. Okay, so what are the effects of heat energy? In the heat energy nala what are the effects appdi pathana? The rise in temperature is in proportion to the amount of heat energy. புரியுதா? so நீ எவ்வளவு heat சப்ளை பண்றியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னோட அந்த பாடியோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Okay, so the rise in temperature is in proportion to the amount of heat energy supply பண்ற. நிறைய heat energy supply பண்ணனா நிறைய temperature increase ஆகும். கொஞ்சம் heat energy supply பண்ணனா temperature கொஞ்சமா தான் increase ஆகும். புரியுதா? So the rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. புரியுதா? It also depends on the nature and mass of the substance. என்ன மேம் சொல்றீங்க? ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சர் என்ன, அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ் என்ன, அதை பொறுத்து இந்த ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, about the rise in temperature and the change of state you have studied in previous classes. In the following section we shall discuss about the expansion of substances. So already நம்ம பார்த்த மாதிரி இந்த ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது வந்து அதோட ஸ்டேட்டே வந்து சேஞ்ச் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. சாலிட்ல இருந்து லிக்விட் ஆகலாம், லிக்விட்ல இருந்து கேஸ் ஆகலாம், கேஸ்ல இருந்து வேப்பர் ஆகலாம் ஹீட் எனர்ஜி கிடைக்கிறதுனால. ஓகே, இது ரெண்டுத்தையும் பத்தி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இந்த மெல்டிங் ப்ராசஸ், பாயிலிங் ப்ராசஸ்லாம் இல்லையா? ஸோ இங்க நம்ம என்ன படிக்க போறோம்? How the substance will expand when it gets heat energy. அது நம்ம பார்க்க போறோம். சரியா? உண்மையாலே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி கிடைச்சிச்சுனா அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா? எஸ் பசங்களா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். So expansion of substances. Okay, so substances வந்து என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும் when heat energy is flowed into that substance. So when heat energy is supplied to a body there can be increase in the dimension of the object. நான் சொன்னேன்ல ரயில்வே ட்ராக்லாம் சில நேரத்துல வந்து வெயில் காலத்துலலாம் பார்த்தோன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால தான் கேப் விட்டுருப்பாங்க அந்த ட்ராக்குக்கு நடுவில். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பாருங்க, when heat energy is supplied to a body there can be increase in the dimension of the body. Dimensionsனா என்ன? லென்த்தோ, பிரெத்தோ, ஹைட்டோ. This change in the dimension due to rise in temperature is called thermal expansion of the body. So heat energyனால ஓகே அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது? அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேர் இஸ் சேஞ்ச் இன் த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டியூ டு த ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால என்னது? அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதை தான் நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். ஸோ த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ நம்ம லிக்விட்ஸ் லைக் மெர்க்குரி, ஓகே, இந்த லிக்விட்ஸ் வந்து என்ன ஆகும்? நாட் ஜஸ்ட் சாலிட்ஸ் தான் பசங்களா, வெறும் சாலிட்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு கிடையாது, ஈவன் லிக்விட்ஸ் வில் எக்ஸ்பேண்ட். The expansion of liquids can be seen when a thermometer is placed in warm water. ஒரு தெர்மோமீட்டரை நீங்க சுட தண்ணியில போட்டு வைங்களேன். தெர்மோமீட்டர்ல உனக்கு ஆக்சுவலா பார்த்தனா என்ன இருக்கும்? மெர்க்குரி இருக்கும். ஸோ நீ பார்க்கலாம், தெர்மோமீட்டர் உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் கெமிஸ்ட்ரி லேப்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல உனக்கு இந்த மெர்க்குரி இருக்கும். ஸோ நீ சுட தண்ணியில போட்டோன்னு என்ன ஆகும்? இந்த மெர்க்குரியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். நம்மளோட மெர்க்குரி லிக்விட் இருக்கு பாத்தியா? ஸோ அதுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகுறதுனால, அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் இந்த மெர்க்குரி வந்து என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் இட் இஸ் மூவிங் இன் த தெர்மோமீட்டர். அதை வச்சு தான் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லிக்விட் எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
I think it is clear. All forms of matter undergo expansion. So not just solid, not just liquid, not just gas. எல்லா objects, எல்லா type of matter மே, எல்லா forms of matter மே என்ன பண்ணும்? உனக்கு heat expansion ஆகும். heatingனால expansion நடக்கும். எல்லா forms of matterம். புரியுதா? I think it is clear டா பசங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுனா yes ma'am clearனு போடுங்க பார்க்கலாம். Good evening night boy edits. ஐயோ உன் பேரை மறந்துட்டேனே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால உங்களோட பேர்லாம் நான் மறந்து போயிடுறேன். எஸ், ஸோ எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் பார்க்கலாம். என்னது எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ பசங்களா டோன்ட் வரி, நான் உனக்கு ஒரு 6:15 இல்லை 6:30க்கு நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். சரியா? மனிஷ், so sorry டா மனிஷ். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எப்படி போச்சு ஸ்கூல்லாம் அண்ட் கூலி படம்லாம் பார்த்தீங்களா? எஸ், ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் லீவுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ நிறைய பேர் வரலையோ. நாளைக்கு எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் டே டான்ஸு, பரேடு, மார்ச் பாஸ்னால எல்லாரும் வந்து ஸ்கூல் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன் பசங்களா. இந்த சாப்டர் ஒன் ஷார்ட்ல சூப்பராக பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட் பார்க்கலாம். சாலிட்ஸ்ல எப்படி இந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும்? ஸோ when a solid is heated, the atoms gain energy and vibrate more vigorously. என்னது? சாலிடை ஹீட் பண்றப்ப சாலிட்ல மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி பக்கத்துல இருக்கும். சாலிட்ல மாலிகுல்ஸ் எப்படிடா இருக்கும்? இப்படி பக்கத்துல இருக்கிறதுனால ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? இந்த மாலிகுல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்னு பக்கத்துல இருக்கிறதுனால நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். Happy Advanced Independence Day. Yes, thank you so much Manish. Okay, so என்ன ஆகும்? இந்த சாலிட்ல நீ நிறைய ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றப்ப இந்த மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும்? It will be vibrating. அது என்ன ஆகும்? நல்லா வைப்ரேட் ஆகும். This results in the expansion of the solid. Okay, so நல்லா வைப்ரேட் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் அது வந்து வைப்ரேட் ஆகி அதோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் பொசிஷன் தள்ளி வரும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாலிட்ல எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, for a given change in temperature, the extent of expansion is smaller in solids than in liquids and gases. So liquids and gases compare பண்றப்ப solidல இந்த extent of expansion வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவ்வளோ சூப்பரா பெருசாலாம் எக்ஸ்பேண்ட் ஆகாது, லைட்டான இன்க்ரீஸ் தான் இருக்கும் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? So this is due to the rigid nature of solids. ஏன் மேம் சாலிட்ல மட்டும் இந்த எக்ஸ்பான்ஷனை நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியல, ஆனா liquids and gasesல நம்ம மாலிகுல்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சாலிட்ஸ்ல இந்த மாலிகுல்ஸ்லாம் பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால ஈஸியா இது மூவ் ஆகாது. அதனால எக்ஸ்பான்ஷன் ரொம்ப குட்டியா இருக்கும். There are different types of expansion. பசங்களா உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். What are the 3 different types of expansion? அப்படியே சாட்ல போடுங்க. Linear expansion, superficial expansion, cubical expansion. Okay, so what are the 3 types? Linear, superficial and cubical. First, linear expansion na enna paakalam. What do you mean by linear expansion? So when a body is heated or cooled, the length of the body changes due to change in temperature அப்படினா அதை நம்ம linear or longitudinal expansion னு சொல்லுவோம். So கண்டிப்பா ஒரு solid நீ ஹீட் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட சைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது, அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, ஸோ அப்படி நீ ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்டோட லென்த் மட்டும் உனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுவேன்? லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவேன். அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஓகே, சோ சிம்பிள். ஓகே, ஸோ ஜஸ்ட் உனக்கு லென்த் மட்டும் உனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். So the ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called as coefficient of linear expansion. Okay, so இப்ப the ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. So this is very important பசங்களா உங்களோட exam point of viewல இருந்து coefficient of linear expansion ஓட definition என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் புக் பேக் கொஸ்டின்ஸ் கடைசியில் டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்ப நானே உனக்கு இந்த கொஸ்டினை திரும்ப கேட்பேன். ஓகே, நானே அப்ப அந்த கொஸ்டினை கேட்பேன். அப்ப நீங்க எனக்கு டெஃபினிஷன் சொல்லணும். What do you mean by coefficient of linear expansion? Coefficient of linear expansion இதுதான் நம்மளோட coefficient of linear expansion. ஓகே, சோ இத நீ இங்க எடுத்துட்டு வந்தனா
del L by L0 into del T. Another, there is the degree rise in the length of the ratio of increase in length of the body, per degree rise in temperature per unit length is called as coefficient of linear expansion. Clear? So, indoda unit என்னன்னு பார்த்தனா it is Kelvin inverse. Yeah ma'am, மத்ததெல்லாம் எங்க போச்சு அப்படினா they are of same units. So, increase in length and original length ரெண்டுமே length தான். So, same quantity நால they will get cancelled. So, only temperature தான் உனக்கு கீழ இருக்கு. So, it is Kelvin inverse. SI unit of coefficient of linear expansion னு கேட்டனா Kelvin inverse னு எழுதணும். Value of coefficient of linear expansion is different for different materials. So, ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே இந்த coefficient of linear expansion ஓட value வந்து differ ஆகும். அந்தந்த பாடியோட அந்தந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சர் பொறுத்து. Okay? So, the equation relating the change in length and the change in temperature of a body is given below. Okay? So, pasangala, this is very super most important. Okay? Super most important. Please note this formula. இதுதான் coefficient of linear expansion, increase in length to the original length, change in length, original length and temperature difference எல்லாத்துக்கும் relate பண்ற ஒரு formula இதுதான். Okay, linear expansion problems வந்துச்சுனா இந்த formula தான் யூஸ் பண்ணணும். Okay, so del L இந்த triangle நம்ம குட்டி triangle நம்ம change ன்னு சொல்லுவோம். Okay, so del ன்னு நான் சொல்லுவேன். So அந்த triangle L, del L, what does that indicate? Change in length ன்னு அர்த்தம். Del L na there is change in length. L0 na enna original length. Del T na enna change in temperature. And in the alpha L அப்படினா என்ன? That is coefficient of linear expansion. Clear? So பசங்களா, மேம் இந்த change in length எப்படி கண்டுபிடிக்கிறது? Change in temperature எப்படி கண்டுபிடிக்கிறது? Change in length எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா final length minus initial length. Change in temperature எப்படி கண்டுபிடிக்கிறது? Final temperature minus initial temperature. புரியுதா? அவ்வளவுதான்டா பசங்களா, very easy. புரிஞ்சவங்க chatல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க chatல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். So change in length எப்படி கண்டுபிடிப்பா? Final length minus initial length. அதாவது expand ஆவறதுக்கு முன்னாடி and expand ஆவறதுக்கு பின்னாடி, expand ஆனதுக்கு அப்புறம். expand ஆனதுக்கு அப்புறம் what is the length? அது final length. expand ஆவறதுக்கு முன்னாடி இருக்கிற length initial length or original length. புரியுதா? I think it is clear. So change in length எப்படி கண்டுபிடிப்ப? For example, final length உனக்கு வந்து 4 cm. Initial length வந்து உனக்கு 3 cm அப்படினா what is the change in length அப்படினு பார்த்தனா 4 minus 3 1 cm. அப்ப டெம்பரேச்சரும் அதே 4 minus 3 எடுத்துக்கலாம். நம்ம 1 temperature 1 degree Celsius னு வெச்சுக்கோங்க. அப்ப எனக்கு del அந்த alpha coefficient of linear expansion எப்படி கண்டுபிடிப்பேன்? del L by L0. del L என்னது? del L is 1. L0 என்ன? L0 initial length வந்து 3. which is equal to coefficient of linear expansion தெரியாது. and final temperature minus initial temperature நான் அதே 4 minus 3 னு வெச்சுக்கோங்க. so 1 into 1. so coefficient of linear expansion is equal to 1 by 3 and இந்த 1 இங்க வந்துச்சுனா into 1. so coefficient of linear expansion is 1 by 3. 1 by 3 divide பண்ணனா it will be like 0.3 தான் coefficient of linear expansion of that object. புரியுதா? so நம்ம problem solve பண்ணலாம். okay, don't worry, நம்ம problem solve பண்ணலாம். இப்போ நான் இந்த ஹீட் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சப்ளை பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை நான் என்ன சொன்னேன்? லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொன்னேன். அதுவே நீ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றதுனால ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஏரியா உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சாலிடோட ஏரியா உனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். வெரி ஈஸிடா. லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல அந்த சாலிடோட லென்த் சேஞ்ச் ஆகும், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்ல அந்த சாலிடோட ஏரியா சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஓகே, இதை நம்ம சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம், ஏரியா எக்ஸ்பான்ஷனும் சொல்லலாம். ஓகேயா? ஸோ வெரி ஈஸி.
லீனியர்ல உனக்கு லென்த் சேஞ்ச் ஆகும், சூப்பர்ஃபிஷியல்ல உனக்கு ஏரியா சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். புரிஞ்சவங்க எஸ் மேம் இட் இஸ் கிளியர்னு போடுங்க. ஓகே, ஸோ த ரேஷியோ ஆஃப் அதே மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனோட டெஃபினிஷன் கேட்டா அதே தான். நீ எப்படி அந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் எழுதுனியோ அதே தான் எழுதணும். பட் இன்க்ரீஸ் இன் லென்த்துக்கு பதிலாக இன்க்ரீஸ் இன் ஏரியா அப்படின்னு போட்டோன்னா ஈஸியாக நீ முடிச்சிடலாம். புரியுதா? ஸோ எப்படி நான் ஈஸியாக எழுதணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க படிக்கிறப்ப. ஏன்னா இதெல்லாம் உனக்கு புக் பேக்ல இருக்குடா பசங்களா, அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். புக் பேக் நான் கடைசியில் காமிக்கிறேன், புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம். புரியுதா? ஸோ கடைசி வரையும் இருங்க, நான் ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு 7க்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். 7க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஏன்னா பசங்களை வந்து நான் வந்து ரொம்ப போட்டு அமுக்க விரும்பல. ஓகேயா? டன்னா? ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். ஸோ இதுவுமே கூட நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். இதோட எஸ்ஐ யூனிட்டுமோ என்னது? கெல்வின் இன்வர்ஸ். புரியுதா? அடுத்த எக்ஸ்பான்ஷன் என்ன? ஐயோ, அதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா வேணும்ல. ஸோ இங்க வந்து உனக்கு ஏரியா சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல லென்த் சேஞ்ச் ஆகுது, இங்க சூப்பர்ஃபிஷியல் என்னது எக்ஸ்பான்ஷன்ல ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். அங்க டெல் எல் பை எல் ஜீரோ போட்ட, இங்க டெல் ஏ பை ஏ ஜீரோ போட்ட. டெல் ஏனா என்ன? ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. ஏ ஜீரோனா என்ன? அந்த ஒரிஜினல் ஏரியா, இனிஷியல் ஏரியா. புரியுதா? அதே தான்டா பசங்களா. ஸோ ஈஸி. இந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள். பட் இந்த ஃபார்முலாலாம் எனக்கு நோட் பண்ணி வைங்க. எனக்கு கடைசியில் நீங்க தான் என்ன பண்ணணும், நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நீங்க தான் எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ உனக்கு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த சாலிட் டியூ டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன். சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் த சாலிட் அப்படின்னா அதை நம்ம சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொன்னோம். இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் அ சாலிட் பாடி, அந்த சாலிட் பாடியோட வால்யூம் உனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம என்ன சொல்றோம்? கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். ஓகேயா? சோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றதுனால அந்த சாலிடோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா we call it as cubical expansion. ஓகே? சோ இதே மாதிரி இதையுமே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion இதுக்கும் இருக்கு. அதோட டெஃபினிஷனும் சேம் தான். பட் இங்க ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி டு த ஒரிஜினல் வால்யூம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஈஸியா ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சாவே நீ மற்ற டெஃபினிஷன்ஸோட ஐடியா உனக்கு ஈஸியா கிடைச்சிடும். இதோட யூனிட்டும் என்ன? கெல்வின் இன்வர்ஸ். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா இஸ் அதே மாதிரி தான். டெல் வி பை வி ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டெல் ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி. புரியுதா? ஸோ சூப்பரா மூணு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். லீனியர் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் என்னடா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ பசங்களா இது வரைக்கும் கிளியரா? நம்ம மனிஷ் மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிளியரா பசங்களா? என்னோட செஷன்ஸை நீங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உனக்கு மார்க்ஸ் வரும். ஓகே, எஸ். ஸோ கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே டிஃபர் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே டிஃபரெண்டா இருக்கும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அலுமினியம், பிராஸ், கிளாஸ், வாட்டர், மெர்க்குரி போன்ற டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு உனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பான்ஷன் சேமா இருக்கா? கிடையாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். இப்போ எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். ஸோ எப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், சாலிட்ஸ்ல இந்த எக்ஸ்பான்ஷன்ன்றது வந்து அவ்வளோ பெருசா தெரியாது. பிகாஸ் த சாலிட் இஸ் வெரி வெரி ரிஜிட், மாலிகுல்ஸ் ஈஸியா மூவ் ஆகாது. ஆனா லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ்ல அப்படி இல்லை, எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாவே நடக்கும். புரியுதா? ஏன்னா இங்க வந்து ஆட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, மாலிகுல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. So when heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. ஸோ நீ இந்த லிக்விடையோ நீ கேஸையோ நீ ஹீட் பண்றப்ப அந்த மாலிகுல்ஸ்க்கு நிறைய எனர்ஜி வருது. என்னது? நீ ஹீட் பண்றப்ப அந்த மாலிகுல்ஸ்க்கு நிறைய எனர்ஜி வர்றதுனால இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகுது? அப்படியும் இப்படியும் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ the extent of expansion varies from substance to substance. ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் இந்த extent of expansion வேரி ஆகும்.
For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid, and a gaseous substance has the highest expansion. Okay, for a given temperature, ஒரு given temperatureல எங்க வந்து expansion ஜாஸ்தியா இருக்கும், solidலயா liquidலயா gasலயான்னு பார்த்தனா first வந்து gasல தான் உனக்கு expansion ஜாஸ்தியா இருக்கும், அப்புறம் liquid and அதுக்கு அப்புறம் தான் gas. clear? I think it is clear. So expansion எதுல ஜாஸ்தியா இருக்கும், gasல தான் expansion ஜாஸ்தியா இருக்கும், next liquid and next தான் gas. The coefficient of cubical expansion of liquid is independent of temperature, whereas its value for gases depends on the temperature of gases. So this is very important, plus இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Cubical expansion of liquids வந்து அது வந்து temperature மேல depend ஆயிருக்குமா, புரியுதா? So the coefficient of cubical expansion for a liquid, it is independent of temperature. Okay, நான் என்ன சொன்ன மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். So for a liquid, coefficient of cubical expansion, it depends on the temperature. Sorry, it is independent of the temperature. But for a gas, okay, but its value for gas depends on the temperature of the gas. புரியுதா? So ஒரு liquidக்கு வந்து அதோட cubical expansion வந்து coefficient of cubical expansion, it is independent of the temperature of the liquid. And அதுவே gases ஓட coefficient of cubical expansion, it is dependent on the temperature of the gas. I think it is clear டா பசங்களா? So when a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying the heat energy to the liquid through the container. ஒரு liquid heat பண்ணனும்னா என்ன பண்ணுவேன், டைரக்டா அந்த நெருப்புல போய் தண்ணியை ஊத்துவியா, கிடையாது. டைரக்டா அந்த நெருப்புல நீங்க தண்ணி ஊத்த மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, அந்த லிக்விட ஒரு கண்டெய்னர்ல போடுவீங்க, அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஹீட் பண்ணுவீங்க. அந்த கண்டெய்னரை தான் நீ ஹீட் பண்ணுவ. கிளியரா புரியுதா? அந்த கண்டெய்னர் தான் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஹீட் பண்றீங்க, நாட் த எக்ஸாக்ட் லிக்விட் இன்சைட் த கண்டெய்னர். மேம் இது மூலமா தான் உள்ள இருக்கிற லிக்விட் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. Okay, so we'll supply heat energy to the container, and containerல இருந்து through convection உனக்கு அந்த liquidக்கு என்ன ஆகுது, heat transfer ஆகுது. Okay, so the thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. So இப்படி நீ வந்து ஒரு கண்டெய்னர் மூலமா என்ன பண்ற, அந்த லிக்விட ஹீட் பண்ற. So நீ thermal energy supply பண்ணிட்டே இருக்க. thermal energy இந்த ஹீட்ல நெருப்புல இருந்து போகுது. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல பட்டதுக்கு அப்புறம் தான் லிக்விட்ல அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த கண்டெய்னர்ல படுறப்ப ஃபர்ஸ்ட் தெர்மல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் அந்த சாலிடுக்கு தான், அந்த கண்டெய்னருக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அந்த சாலிடுக்கு தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ பாதி தெர்மல் எனர்ஜி இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்பேண்டிங் த கண்டெய்னர், அண்ட் மீதி தெர்மல் எனர்ஜி எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்மளோட லிக்விட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. இப்போ லிக்விட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் லிக்விடும் என்ன ஆகும், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இட் வில் ஆல்சோ எக்ஸ்பேண்ட். புரியுதா? So the thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. புரியுதா? So thus what we observe may not be the actual or real expansion of the liquid. என்ன சொல்ல வராங்க மேம்? So நம்ம டைரக்டா இப்ப சாலிட்லாம் பார்த்தனா டைரக்டா நீ ஹீட் பண்றப்பே அந்த சாலிடோட லென்த்தோ ஏரியாவோ சேஞ்ச் ஆகுறப்ப அதுதான் உன்னோட ரியல் எக்ஸ்பான்ஷன். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நம்ம டைரக்டா வந்து லிக்விடை ஹீட் பண்ணல, ஒரு கண்டெய்னர்ல போட்டு தான் அந்த லிக்விடை ஹீட் பண்றோம். ஸோ அந்த கண்டெய்னர்லயும் அந்த எக்ஸ்பான்ஷன் கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த லிக்விடும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், லிக்விட் எக்ஸ்பேண்ட் பண்றதை வச்சு அது மட்டும் தான் லிக்விட் எக்ஸ்பேண்ட், அந்த லிக்விட் எக்ஸ்பான்ஷன் தான் ரியல் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். மேம் அப்ப ரியல் எக்ஸ்பான்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? So hence for liquids we can define real expansion and apparent expansion. So இப்பதான் உனக்கு ரெண்டு கான்செப்ட் வருது, ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் உனக்கு ரெண்டு கான்செப்ட் வருது.
Okay, so what do you mean by real expansion? What do you mean by real expansion னு நம்ம பார்க்கலாம். So if a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion. அதாவது எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லாம நம்ம அந்த லிக்விடை ஹீட் பண்றோம், அப்ப அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதுதான் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா நடுவில் எந்த ஒரு மீடியமும் இல்லை, எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லை, ஸோ டைரக்டா ஹீட் வந்து அந்த லிக்விட்க்கு போறதுனால அப்ப அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் லிக்விட் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் is defined as ratio of true rise in the volume of liquid per degree rise in temperature to its unit volume. Okay, so coefficient of real expansion la நம்ம container யூஸ் பண்ண மாட்டோம், டைரக்டா நம்ம வந்து அந்த லிக்விடோட எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். SI unit of coefficient of real expansion is again Kelvin inverse. புரியுதா? இது வரைக்கும் புரியுதாடா பசங்களா? So coefficient of real expansion oda definition is very important. So in the real expansion la we are actually calculating the true expansion of liquids without any container. கிளியரா? அப்ப அப்பேரண்ட், ஆனா மேம் நம்ம வந்து அப்படிதான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே, நம்ம தான் ஒரு கண்டெய்னர் வச்சு தானே நம்ம லிக்விடை ஹீட் பண்றோம். then how will you find the real expansion? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இப்போ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன? what do you mean by apparent expansion அப்படின்னு பார்த்தோம்னா, heating a liquid without using a container is not possible. கண்டெய்னரே இல்லாம லிக்விடை நீ எப்படி ஹீட் பண்ண முடியும்? You can't heat a liquid without using a container. So you can heat any liquid by pouring it into a container. ஒரு கண்டெய்னர்ல அந்த லிக்விடை ஊத்துனா மட்டும்தான் நீ அந்த லிக்விடை ஹீட் பண்ண முடியும். ஸோ அந்த மேம் நீங்க சொன்னீங்க, ஆமா அந்த கண்டெய்னரை நான் ஹீட் பண்றப்ப பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி எனக்கு இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி இட் இஸ் யூஸ்ட் இன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ லிக்விட். ஸோ ஹீட் எனர்ஜி அப்படியே ஸ்பிளிட் ஆயிடுதே மேம். எஸ், ஸோ part of thermal energy is used in expanding the container and part is used in expanding the liquid. So what you observe is not the actual or real expansion. ஸோ அப்படி நம்ம இந்த கண்டெய்னர் வச்சு ஹீட் பண்றப்ப அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப ஒரு வேல்யூ வரும்ல, ஒரு எக்ஸ்பான்ஷன் வரும்ல, அது ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடையாது. ஏன்னா மீதி ஹீட் எனர்ஜி வந்து கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. So the expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. Okay, so apparent expansion of the liquid na enna? The expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion of the liquid. Clear? பசங்களா இப்ப கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் கண்டெய்னரை யூஸ் பண்ணாதப்ப உனக்கு லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதுதான் நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். அதுவே அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா நம்ம கண்டெய்னரை யூஸ் பண்றப்ப நம்மளோட லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அப்ப வந்து நீ பாக்குற அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து அது ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடையாது. Okay, that is apparent expansion. The expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion. So coefficient of apparent expansion or definition in it is defined as a ratio of apparent rise in the volume of liquid per degree rise in temperature to its unit volume. SI unit of coefficient of apparent expansion is again Kelvin inverse. Clear? I think it is clear. இல்லையாடா பசங்களா?
லயா மணிகண்டன், ஞாபகம் இல்லையே, யாரு? ஓல்ட் ஸ்டூடெண்டா? சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு? தெரியலடா, சொல்லுங்க. டைப் பண்றீங்களோ? ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? த்ரூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். பசங்களா, திஸ் இஸ் தேர் இன் யோர் டீடைல்டு ஆன்சர். டீடைல்டு கொஸ்டின்ல இந்த ஒரு கொஸ்டின் உனக்கு கேட்பாங்க. ஸோ இப்பயே வந்து ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். இது உனக்கு மார்க்ஸ்ல இருக்கு. they are asking for your exams. புக் பேக்ல இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. ஏன்னா நான் புக் பேக்ல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஐ வில் பி ரெஃபரிங் திஸ். ஓகே. ஸோ இந்த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்றது? ஸோ டு ஸ்டார்ட் வித், the liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container. என்ன பண்ண போறோம்? ஒரு லிக்விடோட ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நீ கண்டுபிடிக்க போற. அந்த லிக்விடை நீ என்ன பண்ற? ஒரு கண்டெய்னர்ல நீ போடுற. ஒரு கண்டெய்னர்ல அந்த லிக்விடா போடுற. புரியுதா? மார்க் திஸ் லெவல் as L1. இப்போ வந்து ஹீட் பண்றதுக்கு முன்னாடி, என்னது ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்மள கிளியரா போடணும்னா, இருங்க. ஓ, ரொம்ப பெருசா போட்டணும். நல்லா பாருங்க. ஓகேயா? ஸோ ஹீட் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த கண்டெய்னர்ல அந்த லிக்விடை போடுறேன். ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னர்ல அந்த லிக்விட்ல போடுறேன். எனக்கு ஒரு லெவல்ல அந்த லிக்விட் வந்து இங்க நிக்குது. தட் இஸ் ஐ எம் டேக்கிங் இட் as L1. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க ஹீட் வந்து சப்ளை பண்றேன். ஐ எம் சப்ளையிங் heat to the container. I am supplying heat to the container. இப்போ என்ன ஆகும்? The container receives the thermal energy and it expands. As a result, the volume of the liquid appears to have reduced. இப்போ என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க பசங்களா, because this is very very important. This is very very important. Hello Beehive. எப்படி இருக்கீங்க? சூப்பர். I am very very fine. Advanced happy Independence Day. பாருங்க, நான் வந்து பேட்ரியாட்டிக்கா ஃபிளாக்லாம் குத்திட்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு நீங்களாம் வந்து குத்திட்டு போவீங்களே. ஸோ சூப்பர். ஸோ எஸ் பசங்களா, தெர்மல் ஃபிசிக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன் ஷாட் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது உன்னோட இம்பார்ட்டன்ட் டீடைல்டு மார்க். 7 மார்க்குக்கு இது வரும், இல்லை 5 மார்க்ஸ் கூட 4 மார்க்ஸ்க்கு வர சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நல்லா கவனிங்க. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நார்மலாக கண்டெய்னரில் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்? கண்டெய்னரில் லிக்விடை போடுறேன். அப்போ அதோட லெவல் இருக்குது. அந்த லெவலை நான் L1 நோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? அந்த கண்டெய்னரை நான் ஹீட் பண்ணுறேன். ஹலோ லட்சிஹா, தேங்க்யூ மேம். சேம் டு யூ மேம். சிபிஎஸ்சிக்கு கிளாஸஸ் இல்லையா? இப்போதைக்கு சிபிஎஸ்சிக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் போர்ட் சாப்டர்ஸ் உனக்கு சிபிஎஸ்சிலையும் இருக்குடா பசங்களா. மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்சி சாப்டர்ஸ் உனக்கு ஸ்டேட் போர்ட்லையும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வீடியோஸ் பாருங்க. ஓகேயா? நான் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது உனக்கு சிபிஎஸ்சிலையும் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம்ல. எப்படி? ஹலோ லட்சிஹா, எப்படி இருக்கீங்க? அண்ட் பசங்களா, நம்மளோட ஸ்டடி பிளான் வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்களா? பிகாஸ் 25 டேஸ்ல எப்படி சூப்பராக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையாக கிளியராக உனக்கு போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ் மேம் பார்த்தேன், புரிஞ்சிச்சு மேம், ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ரிப்ளை இன் த கமெண்ட் செக்ஷன். புரியுதா? பார்க்குறேன். நைஸ், சூப்பர் லட்சிஹா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுங்க. அண்ட் பசங்களா, ப்ளீஸ் டூ ஃபாலோ தட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து 25 டேஸில் நீ வந்து சூப்பராக வந்து என்ன பண்ணலாம்? மார்க்ஸை வந்து எடுக்கலாம். புரியுதா? டுடே ஐ வில் கோ அண்ட் சி. சரி,
ஓகே, நம்ம பிஹைவ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பார்த்துட்டு எப்படி நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரியா? கண்டிப்பா லெட்ஸ் see how and please share it with your friends. ஏன்னா உனக்கு நாளைக்கு 2 நாள் லீவ் இருக்கு. இந்த 2 நாள் லீவை வேஸ்ட் பண்ணி 2 நாள் இல்ல 3 நாள் லீவ் இருக்கு. இந்த 3 நாள் லீவை என்ஜாய் பண்ணுங்க. வெளில போங்க, ஸ்கூல் போய் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல கேசரி ஸ்வீட்டு பால்கோவாலாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டான்ஸ்லாம் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சும் என்ன பண்ணணும், கொஞ்சம் படிக்கணும். ஒன் ஷாட் தானடா பார்க்க சொல்றேன், வேற எதுவும் நான் ஒன்றும் பார்க்க சொல்ல. ஓகேயா? டன்னா? லெட்ஸ் see how behive. 4 days leave ma'am. ஓ செம்ம சூப்பர். அப்போ ஒரு லீவ் ஸ்டடி பிளான் போட்டுடலாமா? வீக்கெண்ட்ல எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டுடலாமா? ஆனா என்ன பசங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு உனக்கு யூஸ் ஆச்சான்னு தெரியணும்ல. ஸோ ஒன்லி வென் யூ ரெஸ்பாண்ட் ஐ வில் கெட் டு நோ. நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டாதான் எனக்கு தெரியும். ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு புரிஞ்சிச்சு மேம், எனக்கு புரியல மேம், புரியலனாலும் நீ புரியலன்னு போடலாம். ஓகேயா? ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஹீட் சப்ளை பண்றேன். ஹீட் சப்ளை பண்றப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் எனர்ஜி வந்து நம்மளோட கண்டெய்னருக்கு தான் போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் எனர்ஜி நம்ம கண்டெய்னருக்கு போறதுனால அந்த கண்டெய்னர் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கண்டெய்னர் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால லிக்விடோட லெவல் என்ன ஆகும், குறைஞ்சிரும். லிக்விடோட லெவல் என்ன ஆகும், குறைஞ்சிரும். சோ அந்த லெவல்ல நான் L2 ன்னு மார்க் பண்றேன். புரியுதா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த क्वेश्चन நீ வந்து கவனிச்சனா சூப்பரா நீ வந்து ஆன்சரை எழுதலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீ சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜி இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பேண்ட் த கண்டெய்னர். இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பேண்ட் த கண்டெய்னர். அதுக்கு அப்புறம் உன்னோட வாட்டர் லெவல் என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் L2. திரும்ப நீ ஹீட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க. திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, ஹீட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீ ஹீட் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறப்ப இப்ப நம்மளோட சாலிட்ல என்னாச்சு, சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்ப சாலிட்ல இருந்து நம்மளோட லிக்விடுக்கு அந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப நம்ம ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். என்னது, நம்ம லிக்விட் வந்து என்ன ஆகும், நம்மளோட லிக்விடுக்கு ஹீட் எனர்ஜி கிடைச்சதுனால நம்ம லிக்விட் இப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இப்ப L2ல இருந்து நம்ம லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன ஆகும், இட் வில் ரீச் L3. புரியுதா? நம்ம லிக்விட் என்ன ஆகும், இட் வில் ரீச் L3. புரியுதா? So L3 is due to liquid expansion. So L1 is the original level without any heat. எந்த ஒரு ஹீட்டும் சப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நீ இந்த கண்டெய்னர்ல தண்ணி போட்டப்ப it was in the level L1. ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஹீட் பண்றப்ப உனக்கு வந்து இந்த சாலிட் இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தண்ணி லெவல் கம்மி ஆயிடும், இட் பிகம்ஸ் L2. அந்த லெவல் L2 சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த லிக்விடுக்கு அந்த ஹீட் எனர்ஜி வந்து போயிடும். என்ன ஆகும், லிக்விடுக்கு அந்த ஹீட் எனர்ஜி போனதுனால லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் சர்ன்னு அந்த லிக்விட் வந்து L3க்கு வந்துருது, L3 லெவலுக்கு வந்துரும். சார்ஜ் இல்ல, you will see the replay. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, சார்ஜ் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி நோ எக்ஸ்கியூசஸ். என்னது, நோ எக்ஸ்கியூசஸ். புரியுதா? சோ இப்ப L1, L2 and L3 ன்னு பார்த்தோம். இப்ப how will you calculate the real expansion and for apparent expansion? Hello Nimisha, good evening. Okay ma'am, sorry. பட் பாத்தீங்களா, மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க பாத்தீங்களா. பிஹைவ். நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட நான் உன்ன அடுத்த வாரம் தான் லைவ்ல மீட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து லைவ் வரும். ஸோ அப்பயும் நீ சார்ஜ் இல்லை மேம் அப்படின்னு நீ போயிட்டேன்னா ரீப்ளேல வந்து உனக்கு இன்டராக்ஷனே இருக்காது. போர் அடிக்கல உனக்கு? எப்படி இருக்கீங்க நிமிஷா? அண்ட் how was your exam and happy Independence Day. அண்ட் நம்மளோட ஸ்டடி பிளான் வீடியோஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு எஸ் மேம் ஐ வில் ஃபாலோ. கண்டிப்பா என்னோட பசங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த தடவை 500க்கு 475 பிளஸ் எடுத்தே ஆகணும். சேலஞ்ச் அக்செப்டட். சேலஞ்ச் அக்செப்டடா?
கவலைப்படாதீங்க மேம். சாரி மேம். கவலைலாம் படல நிமிஷா. பட் ஆனா என்ன, we are meeting very 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 after a long time. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். நானே வந்து கேட்டிருக்கேன், இனிமேல் வந்து ஐ வாண்ட் சம், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன். குவார்டர்லி எக்ஸாம்க்கு இன்னும் நம்மளுக்கு ஒரு 6-7 லெசன் வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? 6-7 லெசன் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து மேபி ஒரு வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நான் வந்து லைவ் செஷன் எடுக்கிறேன். இஃப் யூ கைஸ் சப்போர்ட் மீ. சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? சேலஞ்ச் அக்செப்டடா? நெக்ஸ்ட் லைவ் நான் ஃபுல் அட்டெண்டன்ஸ். இப்படிதான் சொல்றீங்க, பார்க்கலாமா? ஓகே என் பசங்களா, எப்படி படத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? என்ன மேம் படம்? நாங்களே ரொம்ப படிக்கிற பசங்க மேம். மேம் 6 months after I found you in this channel. இல்ல நிறைய பசங்களுக்கு நம்ம எங்க இருக்கோன்னே தெரியல. ஓகே ஸோ எஸ் பசங்களா, எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஷேர் என்னது. ஹலோ பிரதீக்ஷா, when will you start for CBSE students? பிரதீக்ஷா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. பட் ஆனால் என்னாலையுமே எக்ஸாக்ட் டேட் என்னால் சொல்ல முடியல. கண்டிப்பாக உனக்கு 1 shot வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே நான் எடுக்கிற பாதி கான்செப்ட்ஸ் உனக்கு சிபிஎஸ்சிலையும் இருக்கும். இப்போ இந்த தெர்மல் ஃபிசிக்ஸ்லாம் உன்னோட கிளாஸ் 10ல் இல்லை, ஆனால் உனக்கு கிளாஸ் 10ல் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே ஸ்டேட் போர்டில் 9th or 10thலையும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க சரியா? அது வரைக்கும் பை மேம். ஓகே ஸோ எஸ் பசங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளோட லைவ்ல வந்து வர அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்க ஸ்கூல்லலாம் செலிப்ரேஷன் எப்படிடா போயிட்டு இருக்கு? நிமிஷா, பிரதீக்ஷா. சிபிஎஸ்சிலாம் இதுல இல்ல, இது வரைக்கும் இல்ல. எஸ் பிரதீக்ஷா, நிமிஷா கேட்டேன், எப்படி உங்களோட ஸ்கூல்ல செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு? டுமாரோ ஸ்போர்ட்ஸ் டேவா? டேய் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தானடா. இண்டிபெண்டன்ஸ் டேவா ஸ்போர்ட்ஸ் டேவா மாத்திட்டாங்களா? ஓ, தண்ணிக்குள்ள ஆசிட் அண்ட் ஆசிட்குள்ள தண்ணி. ஓ நம்ம சிபிஎஸ்சி கான்செப்ட். ஓ நீங்க அந்த பேட்சோ? செலிப்ரேஷன் கம்ப்ளீட்டட் ஆன் மண்டே மேம். என்னடா எங்க ஸ்கூலை விட உங்க ஸ்கூல் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கூல்ல ஆக்சுவலா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து சில நேரத்துல ஆக்சுவலா நாங்க வேண்டிட்டே இருப்போம், மழை வந்து பெய்யவே கூடாது. ஒரு தடவை எனக்கு என்ன ஆச்சு, ஸ்கூல்லயே வந்து செலிப்ரேஷன் எங்களுக்கு கேன்சலே ஆயிடுச்சு. ஓகே ஐ வாஸ் லைக் வெரி டிசப்பாயின்ட். நானே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்தேன், ஆனால் செம்ம மழை, காஸ்டியூம்லாம் போட்டுட்டோம், பரதநாட்டியம் காஸ்டியூம்லாம் போட்டுட்டோம். பட் ஆனால் செம்ம மழைனால இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனே போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி பேட் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் மீ. அண்ட் பசங்களா, அட்லீஸ்ட் இந்த 2 நாளாச்சும் நம்ம பேட்ரியாட்டிக்கா இருக்கணும். ஓகேயா? நாளைக்கு செலிப்ரேஷனும் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே சூப்பர். டுமாரோஸ் நம்ம பிரதீக்ஷாக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நல்லா தானே இருக்கும், ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா ஃபிளாக்லாம் குத்திட்டு போனா நல்லா தானே இருக்கும். ஸோ கோ அண்ட் என்ஜாய் யுவர் இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறம் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஓகே. பிஹை அப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? லோக்கல் செலிப்ரேஷன்னா? ஓகேடா சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர்ல டிஃப்ரெண்ட் லெவல்ஸை பார்த்துட்டோம். Okay, on for now the difference between L1 and L3 is called as apparent expansion. என்னது? difference between L1 and L3. நல்லா கவனிங்க. difference between L1 and L3 is called as apparent expansion. என்னது? This is called as apparent expansion. வேற கலர்ல போடுறேன். நல்லா கவனிங்க பசங்களா, இதாண்டா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன கலர்ல எழுதுறது? ஒயிட்ல எழுதிடலாம். ஓகே, so this is called as
apparent expansion. Okay, so difference between L1 and L3 is called as apparent expansion. Andiyur Gurunadhar Swami Temple Festival. Okay, தெரியல ஆனா நல்லா இருக்கு கேக்க. Okay, so the difference between L1 and L3 என்ன சொல்லுவோம்? நம்ம apparent expansion னு சொல்லுவோம். அப்ப real expansion என்னது? Difference between L2 and L3 is called as real expansion. Okay, so difference between L2 and L3 அத நம்ம என்ன சொல்லுவோம்? real expansion னு சொல்லுவோம். புரியுதா? I think it is clear. Apparent expansion க்கும் real expansion யும் நம்ம எப்படி மெஷர் பண்றோம்? இந்த ஒரு கான்செப்ட் மூலமா நம்ம மெஷர் பண்றோம். ஓகே, so first L1 னா ஒரிஜினல் லெவல். நல்லா கவனிங்க, L1 னா ஒரிஜினல் லெவல் எந்த ஒரு ஹீட்டும் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஹீட் சப்ளை பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து L1 ல இருந்து L2 ஆயிடுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால L2 ல வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து திரும்ப ஹீட் பண்றப்ப என்ன ஆகும்? லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால இது L3 போயிடும். ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரிஜினல் லெவல்ல இருந்து L3க்கு போறது தான் நம்ம வந்து ரியல் எக்ஸ்பான்ஷன் நினைப்போம். பட் தட் இஸ் ராங். That is wrong. Difference between L1 and L3 தான் apparent expansion. ஆனா real expansion எது? Expansion of solid நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு நடக்கிற liquid expansion தான் real expansion. So L2 and L3 குள்ள difference தான் நம்ம என்ன சொல்லுவோம்? real expansion சொல்லுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உனக்கு எக்ஸாம்க்கு வரும். கூகுள்ல போட்டு பாருங்க மேம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸ் டெம்பிள். ஓ அப்படியோ, ஈரோடா? சரி சரி, நான் பாக்குறேன். Okay, so real expansion and apparent expansion. பசங்களா, இந்த diagram is very important. In the diagram is this diagram is very important. இது உனக்கு புக் பேக்ல இருக்கு. நான் திரும்ப கேட்பேன். ஹலோ ஸ்ரீதா, சிபிஎஸ்சி சேனல் இருக்கா மேம்? என்னடா இல்ல சிபிஎஸ்சி இல்ல திஸ் இஸ் ஃபார் ஸ்டேட் போர்ட். சிபிஎஸ்சி லெசன்ஸும் உனக்கு வந்து சில இதெல்லாம் வந்து கோயின்சைட் ஆகலாம், அதை நீ வந்து படிச்சுக்கலாம். எஸ், லட்சிஹாலா இங்க, லட்சிஹா நிமிஷா இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கப்பா. ஓகே, ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நீ இப்படிதான் என்ன பண்ணுவ, நீ வந்து கால்குலேட் பண்ணுவ. புரியுதா? So real expansion is L3 minus L2. பசங்களா, நீ கரெக்டா வந்து என்ன பண்ணணும்? கரெக்டா நீ வந்து மார்க் பண்ணணும். இல்லனா கன்ஃபியூஸ் ஆயிடுவ. நீ வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு L3 minus L2, L3 minus L1 அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுட்டு போவ. ஆனா நீ வந்து நாம பசங்க காமெடி பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க தெரியுமா? L1, L2, L3 போட்டுருவ. ஓகே ஓகே பிரதீக்ஷா, ஓகே. பட் நம்ம ஸ்டடி பிளான் பாத்தீங்களா? நம்ம ஸ்டடி பிளான் வச்சு உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டன். சோ பசங்களா, நான் திரும்ப சொல்றேன், நீ டயகிராம் வரையறப்ப எனக்கு தெரியும் நிறைய பசங்க பண்ற தப்பு. L1, L2, L3 போட்டுருவேன். தட் இஸ் ராங். அப்படி போட்டனா உனக்கு நீ நெக்ஸ்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டு போயிருப்ப. அப்போ உனக்கு தப்பா வரும் ஆன்சர். ஓகே, சோ கரெக்டா மார்க் பண்ணணும். கரெக்டா மார்க் பண்ணணும்னா L3, L1, L2. புரியுதா? So that is very important. So real expansion is L3 minus L2, apparent expansion is L3 minus L1. Next என்னது? fundamental laws of gases. So பசங்க இது வரைக்கும் புரிஞ்சுச்சுனா yes ma'am clearனு chatல போடுங்க. இல்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். Yes பசங்களா, come on. So இப்போ நம்ம பார்க்க போறது fundamental laws of gases. So there are three fundamental laws. There are three fundamental laws. ரொம்ப சின்னது, ஈஸி தான். Which connect the relationship between pressure, volume and temperature. So இந்த pressure, volume and temperature குள்ள ரிலேஷனை சொல்லி தரது தான் நம்மளோட gas laws. Fundamental laws of gas. Okay பிரதீக்ஷா, bye.
எஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு லா பத்தி படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்த்தோம்னா பாயில்ஸ் லா. அந்த சயின்டிஸ்டோட பேர் தான் பாயில். பாயில்ஸ் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, Boyle's law என்ன சொல்றாங்கன்னா, when the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of a gas is inversely proportional to its pressure. புரியல மேம்? ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர்ல நீ என்ன பண்ற, நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. இப்போ நீ என்ன பண்ற, ஒரு பிஸ்டனை வச்சு நீ நிறைய பிரஷர் போட்டு என்ன பண்ற, you are giving more pressure. Okay? When you are giving more pressure, இல்லைனா நோ, நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கண்டெய்னர்ல நீ என்ன பண்ற, கேஸ் இருக்குள்ள, அந்த பிஸ்டனை வந்து நீ புஷ் பண்ற. when you are pushing inside, what happens? உள்ள இருக்கிற வால்யூம் கம்மி ஆகுதா? உள்ள இருக்கிற வால்யூம் கம்மி ஆகுதா? ஸோ இதுக்கு முன்னாடி மாலிகூல்ஸ் நல்லா ஃப்ரீயா சுத்திட்டு இருந்துச்சு. பட் when you are compressing, when you are pushing the piston inside, அந்த மாலிகூல்ஸ் நல்லா ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தது. இப்போ அப்படியே கன்ஜஸ்டடா குட்டி குட்டியா ஸ்பேசஸ் சுத்திட்டு இருக்கு இல்லையா? ஸோ when you are pushing the piston inside, volume கம்மி ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மாலிகூல்ஸ் ஃப்ரீயா சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி மெதுவா போய் நம்மளோட மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று இடிச்சிட்டு இருந்துச்சு. பட் when you are decreasing the volume, இந்த மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ when you are decreasing the volume, pressure is increased inside the gas. ஸோ வால்யூமை டிக்ரீஸ் பண்றப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூமை இன்க்ரீஸ் பண்றப்ப ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது என்னது, நம்மளோட பாயில்ஸ் லா. ஸோ when the temperature of a gas is kept constant, இந்த ரெண்டு இது கேசஸ்லையுமே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ when a temperature of a gas is kept constant, pressure of a gas is inversely proportional to volume அப்படின்னு சொல்லலாம். P is inversely proportional to volume. This is Boyle's law. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Okay, in other words நம்ம எப்படி சொல்லலாம், PV is equal to constant இப்படியும் சொல்லலாம். இதுதான்டா Boyle's law. So in other words, for an invariable mass of a perfect gas at constant temperature, the product of pressure and volume வந்து உனக்கு ஒரு constant value கொடுக்கும். புரியுதா? So pressure increase ஆனா volume decrease ஆகும், volume increase ஆனா pressure decrease ஆகும். So they are inversely proportional. இது உன்னோட Boyle's law. Next நம்மளோட Charles law. Charles law. Charles. So what do you mean by Charles law? நம்மளோட Charles அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது. So the law of volume அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so Charles law என்ன சொல்றாங்கன்னா, when the pressure of a gas is kept constant, volume of a gas is directly proportional to temperature. So Boyle's lawல temperature கான்ஸ்டன்டா இருந்துச்சு, pressure and volume inversely proportional இருந்துச்சு. பட் இங்க நம்ம pressure கான்ஸ்டன்டா வச்சு volume and temperature நம்ம வேரி பண்ணி பார்த்தோம்னா volume is directly proportional to temperature, or we can say volume when it is divided by temperature we get a constant value. புரியுதா? புரிஞ்சவங்க எஸ் மேம் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லால நான் வந்து pressure நான் கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். when the pressure is constant, okay, pressure வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். ஸோ மெதுவா நான் பிஸ்டனை முன்னாடி பின்னாடி வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ஆனா டெம்பரேச்சரை நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்னா when the temperature is changed, அதோட வால்யூமும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்ப மாலிகூல்ஸ் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நார்மலா ஆக்சுவலா நீ வந்து இந்த பிஸ்டனை நீ புஷ் பண்ணல, லைட் வெயிட்டான பிஸ்டன் வச்சுக்கோ. ஸோ இந்த இப்போ வால்யூம் இதான் ஃபிக்ஸட் வால்யூம். இப்போ நீ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாலிகூல்ஸ் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ இட் வில் மூவ் ரேண்டம்லி. ஸோ அதோட தானாவே அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஓகே, ஸோ பாயில்ஸ் லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், P is inversely proportional to volume. ஆனா சார்ல்ஸ் லால V is directly proportional to temperature when pressure is constant. உனக்கு ஒரு question இருக்கு புக் பேக்ல. அதாவது இப்ப நானு இந்த பிரஷரையும் வால்யூமையும் என்ன பண்றேன், நான் வந்து பிளாட் பண்றேன் அப்படின்னா how will be my graph? என்னோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தனா it is inversely proportional. ஸோ ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா வால்யூம் எனக்கு கம்மியா இருக்கும்.
வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா என்னோட பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ ஹவ் வில் பி மை கிராஃப்? என்னோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ அது நீங்க எனக்கு சொல்லணும். பட் pressure when it is plotted with 1/v, அதோட லைன் வந்து it will be straight. புரியுதா? So this is there in your book back. So next law என்னது? Avogadro law. என்னது? Avogadro law. Okay. So இங்க என்ன சொல்றாங்க? At constant pressure and temperature, volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in it. இங்க என்ன சொல்றாங்க பசங்களா? Avogadro lawல நீ வந்து at constant pressure and temperature உனக்கு வால்யூம் எப்படி இருக்குமா? It is directly proportional to the number of atoms or molecules present in it ன்னு சொல்றாங்க. Okay. So ரெண்டு ஆப்ஜெக்ட்லயுமே உனக்கு சேம் ப்ரெஷர், சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் அப்படின்னு வச்சுக்கோயேன். ஸோ இங்கே ஒரு வால்யூம், இங்கே ஒரு வால்யூம் அப்படின்னா the volume will be the volume is directly proportional to the number of molecules present in it. Okay, so வால்யூம் எதை குறிக்கும்? அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மேலே டிபெண்ட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, so V is directly proportional to the number of molecules present in it. புரியுதா? Or we can say V by N is equal to constant. So Avogadro numberனா நமக்கு என்னன்னு தெரியும்? Avogadro numberனா 6.023 into 10 power 23 number of atoms or molecules. அதான் நம்ம Avogadro numberனு சொல்லுவோம். அதுதான் 1 mole of substance னு சொல்லுவோம். So ஒரு டசன்னா 12 நம்பர், ஒரு பேர்னா 2 நம்பர். அதே மாதிரி நமக்கு தெரியும்ல, அதே மாதிரி ஒரு மோல்னா Avogadro number which is 6.023 into 10 power 23. ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 லா பார்த்தோம். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் Avogadro லா, இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 லா பார்த்தோம். ஆக்சுவலா 3 லா தானே பார்த்தோம். எஸ், திஸ் இஸ் நாட் லா ஆஃப் வால்யூம். இப்போ நம்ம ரியல் கேஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட் டு யூ மீன் பை ரியல் கேஸஸ்? ரியல் கேஸஸ் அப்படி என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ரியல் கேஸஸ் அப்படின்னா, ஹலோ சர்வேஷ், ஹலோ சர்வேஷ், சூப்பர் சூப்பர், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. விட்டா பிசிக்ஸ் வாலாவே தாண்டி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிடுவீங்க போல. எப்படிடா இன்க்ரீஸ் பண்றீங்க? சர்வேஷோட ஆர்ட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ? ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எப்படி போகுது உங்களோட ஸ்டடீஸ்லாம்? நானா இன்னும் உங்களோட சேனல்ல வந்து பார்க்கவே இல்லை. ஐ வில் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோர். ஓகே, எஸ். ஸோ ரியல் கேஸஸ்னா என்ன? ஸோ நார்மலா பார்த்தனா, if the molecules or atoms of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, அந்த gases நம்ம ரியல் கேஸஸ்னு சொல்றோம். ஸோ இந்த மாலிக்யூல்ஸ்க்கு வெரி சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்போ ஒரு கேஸஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் if there is some interaction between the atoms and molecules, அப்போ அந்த கேஸஸை நம்ம ரியல் கேஸஸ்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக ரியல் கேஸஸில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ we call that as real gases. At very high temperature or low pressure, a real gas behaves as an ideal gas. So this is very important. இப்போ ஐடியல் கேஸ்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன். What is interatomic? ஆட்டம்ஸ்க்கு நடுவுல நடக்கிற அட்ராக்ஷன் தான் இன்டர்அட்டாமிக்னு சொல்லுவோம். இன்ட்ரானா ஆட்டம்க்கு உள்ள, இன்டர்னா 2 ஆட்டம்க்கு நடுவுல. புரியுதா? வெரி குட். நிமிஷா, செம்மையா கொஸ்டின் கேக்குறீங்க.
I really appreciate that because questions கேக்குறதுன்றது it's a very good skill. Okay? Very good. So at very high temperature or low pressure, a real gas behaves as an ideal gas. So this is very important da. Okay, ஒரு real gas எப்ப ideal gas behave பண்ணும்? At high temperature and low pressure. Because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. அப்ப ஒரு ideal gasல உனக்கு atomsக்கு நடுவுலயோ moleculesக்கு நடுவுலயோ எந்த ஒரு force of attraction இருக்காது. அப்ப அந்த கேஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடியல் கேஸ்னு சொல்லுவோம். ரியல் கேஸ்ல உனக்கு ஆட்டம்ஸ்க்கு நடுவுலயோ இல்ல மாலிகுல்ஸ்க்கு நடுவுலயோ இன்டராக்ஷன் இருக்கும். So that is real gas. ஐடியல் கேஸ்னா என்ன? ஆட்டம்ஸ்க்கு நடுவுலயோ இல்ல மாலிகுல்ஸ்க்கு நடுவுலயோ எந்த ஒரு இன்டராக்ஷனும் இல்ல அப்படின்னா we call that as ideal gas. So ஒரு ரியல் கேஸ் எப்ப ஐடியல் கேஸா மாறும் அப்படின்னு பார்த்தனா, ஒரு ரியல் கேஸ் எப்ப ஐடியல் கேஸா மாறும் அப்படின்னு பார்த்தனா, நல்லா நோட் பண்ணுங்க. At high temperature and low pressure la real gas ideal gas மாறும். ஏன்? அந்த ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல இந்த மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுலயோ இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவுலயோ எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்காது. கிளியரா? எஸ். So real gasesல there is force of attraction between the molecules. ஆனா ideal gasesல there is no force of attraction between the molecules. Okay? And ideal gas na enna? If the atoms or molecules of a gas do not interact with each other, adha nam enna solluvom? Ideal gas or perfect gas nu solluvom. Actually in practice endha oru gas ume ideal kidayadu. Sama ipa nama nimisha form ku varinga. And pasangala please share it with your friends. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்ல டிபெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கான்செப்டை புரிஞ்சுட்டு தானே நம்ம படிக்கணும். நம்ம பசங்களாம் எப்படி, நம்ம பிசிக்ஸ் வார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கான்செப்டை புரிஞ்சுட்டு தானே படிக்கிறீங்க. அப்போதானே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற. நான் சொல்றது புரியுதா? ஓகே, ஸோ நம்ம கான்செப்டை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உனக்கு புக் பேக் டக்குன்னு சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ எந்த ஒரு மாலிகுல்ஸ் எடுத்தாலுமே it will be having a certain amount of interaction among them. But these interactions are weaker when the pressure is low or the temperature is high. So temperature high இருக்கிறப்பையோ and pressure low இருக்கிறப்ப இந்த interactions weak இருக்கும். Because the interatomic or intermolecular force of attraction are weak in ideal gas. ஒரு ரியல் கேஸ் எப்ப ஐடியல் கேஸா மாறும்? எப்ப வந்து நம்ம கங்கா சந்திரமுகியா மாறுவா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரியல் கேஸ் எப்போ வந்து ஐடியல் கேஸா மாறும்? அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். புரியுதா? வை மேம் ஐடியல் கேஸ் இஸ் நாட் ஐடியல்? டேய், ஐடியல் கேஸ் ஐடியல் தான். ஐடியல் கேஸ் ஐடியல் தான். நம்ம ரியல் கேஸ் தான் அப்பப்ப ஐடியலா மாறிட்டு வரும். புரியுதா? ஐடியல் கேஸ் இஸ் an ஐடியல்னா இட்ஸ் அப்படி ஒரு கேஸ் இல்ல. பட் அப்படி ஒரு கேஸ் எப்ப வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ். புரியுதா? ஸோ ஐடியல் கேஸஸ் வந்து இட் ஒபேஸ் பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லா. பட் ரியல் கேஸஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுமானா பண்ணாது. தேர் வில் பி சம் மாடிஃபிகேஷன்ஸ். அதை பத்தி நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. ஸோ இந்த மூணுலாம் வந்து நான் சொன்ன மாதிரி இட் ஸ்டேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரெண்ட் properties like pressure, volume, temperature and number of atoms இல்லையா? ஸோ இந்த எல்லா லாவையும் சூப்பரா ஒபே பண்ற வெரி குட் ஸ்டூடெண்ட் யாரு? நம்மளோட ஐடியல் கேஸ். பட் எல்லாருமே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸா இல்லைல்ல? அப்பப்ப நம்ம குட் ஸ்டூடெண்ட்ஸா மாறுவோம்ல, அதுதான். ஸோ in a given state of the gas, all these parameters will have a definite set of values. When there is a change in the state of the gas, any one or more of these parameters change its value. Okay? ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம ஒன்று டிரைவ் பண்ண போகிறோம். பசங்களா இது உன்னோட 7 மார்க்ஸ் இல்லைனா 4 மார்க்ஸ்க்கு உனக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் என்ன? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் is an equation which relates all the properties of an ideal gas. ஒரு ஐடியல் கேஸ் எல்லா லாவையும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னல. ஸோ ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம்.
So first Boyle law என்ன சொல்லுது? According to Boyle law, PV is equal to constant. According to Charles law, V by T is equal to constant. According to Avogadro law, V by N is equal to constant. Yes? Clear? So இந்த மூணு லாவையும் ஃபாலோ பண்றது நம்ம very good student யாரு? நம்மளோட ideal gas. Okay? இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம கம்பைன் பண்ணோம்னா PV, V by T, V by N is equal to constant. இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா we get PV by NT is equal to constant. Okay? So PV is equal to constant. V by T is equal to constant. And V by N is equal to constant. இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்றப்ப you get PV by NT is equal to constant. Clear? Clear என்றவங்க clearனு போடுங்க because this is very important. இந்த ஒரு relationship தான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call it as the combined law of gases. புரியுதா? If you consider a gas which contains mu moles of the gas. For example, ஒரு gasல ஒரு specific amount of moles இருக்கு அப்படின்னா ஆனந்தன் சிவா. ஓ, புது ஸ்டூடெண்ட். I think so. Welcome to Physics Wala and subscribe பண்ணிக்கோங்க பசங்களா. நம்ம சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், ஒன் ஷாட்ஸ் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்ல உனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு கேஸ் அப்படின்னு பார்த்தனா the number of atoms contained will be equal to mu times the Avogadro number. புரியுதா? இப்போ ஒரு கேஸ்ல உனக்கு mu moles of gas இருக்கு. ஓகே, ஸோ 2 டசன் ஆஃப் பனானாஸ் இருக்குன்னா 24 நம்பர் ஆஃப் பனானாஸ்னு இருக்குன்னு சொல்றோம். மியூ மோல்ஸ் ஆஃப்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ if you consider a gas which contains mu moles of the gas, the number of atoms contained will be equal to mu times the Avogadro number. ஓகே, இத்தனை மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னா அப்ப அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு பார்த்தனா மியூ இன்டு அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அந்த கேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, திரும்ப வந்து ரீவைண்ட் வேணா பண்ணி பாரு, நானே சொல்றேன். ஒரு கேஸ்ல மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னா அது எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு பார்த்தனா மியூ நம்பர் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. புரியுதா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மியூ? மியூன்றது நம்ம ஒரு அது வந்து சேஞ்ச் ஆகலாம். இட் கேன் பி 1, இட் கேன் பி 2, இட் கேன் பி 3, இட் கேன் பி 4, இட் கேன் பி எனிதிங். அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கல. ஓகே, ஒரு 4 மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னா அப்ப அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும்? 4 இன்டு அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். 3 மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னா 3 இன்டு அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அந்த கேஸ்ல இருக்கும். புரியுதா? கிளியரா டான் மிஷா? வெரி குட் क्वेश्चन, நல்ல क्वेश्चन. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன தெரியுது? n is equal to mu into na. ஸோ இந்த n நம்ம என்ன பண்ண போறோம்? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இங்க. அப்போ உனக்கு என்ன வரும்? PV by mu into na into t is equal to constant. வருதா? So the value of this constant in the above equation is taken to be Kb. ஓகே, இந்த கான்ஸ்டன்ட்னு சொல்றோம்ல, அந்த கான்ஸ்டன்ட்டை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிச்சது யாரு? நம்ம போல்ஸ்மேன். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பேர் இட் இஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1.3 into 10 power minus 23 ஜூல்ஸ் கெல்வின், ஜூல்ஸ் பர் கெல்வின். புரியுதா? இதான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ PV by mu into Na into T is equal to Boltzmann constant. இதை நீ இப்படி எழுதலாம். இது ஆக்சுவலா இருங்க கிளியரா பண்ணணும்னா PV by mu into Na into T is equal to Kb. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுல நம்ம இப்படியும் நம்ம எழுதலாம். PV is equal to Kb into mu Na into T into Kb. இது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்.
இந்த ஒரு ஸ்பெசிபிக் திங்கை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம், ஆர்னு சொல்றோம். ஓகே, ஸோ PV இஸ் ஈக்குவல், அதை நம்ம ஆர்னு சொல்றதுனால விச் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 8.331 into 31 joules per mole per Kelvin. ஆக்சுவலாக ஒன்று விட்டுட்டேன் இல்லை, KB into T. இருங்க PV is equal to mu into NA into KB into T. So this value தான் என்ன சொல்லுவோம்? நம்ம R னு சொல்லுவோம். So PV is equal to RT. So R is nothing but gas constant. Okay? That is called as gas constant. So PV is equal to RT. This is called as ideal gas equation. Also called as equation of state. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Ideal gas equation னு சொல்லுவோம். So பசங்களா இந்த derivation உனக்கு இருக்கு. So it gives a relation between the state variables and it is used to describe the state of any gas. Very important. Hello Anushka Vijay. So ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். How are you? எப்படி இருக்கீங்க? கரெக்டா சாப்டர் முடியறப்ப வர செம்ம அருமை. ஒன்றும் இல்லை, ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஓகேயா? கிளியரா? ஸோ பசங்களா டெரிவேஷன் ஒரு தடவை பாருங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் எல்லா லாஸையும், ஏன்னா இது உனக்கு எக்ஸாம்க்கு இருக்குடா. அனுஷ்கா விஜய் ரிப்ளை பண்ணுங்கப்பா எல்லாரும். ஸோ இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லாலாம் எழுதிட்டு அதை கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு வர. என்ன பண்ற? கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு வரீங்க. ஓகே, கம்பைன் லா ஆஃப் கேஸஸ் எடுத்துட்டு வரீங்க. அதுக்கப்புறம் n is equal to mu NA அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வர. மேம் நான் ரெக்கார்டட் வீடியோ பார்த்தேன், நம்பிட்டேன். ஓகே, ரெக்கார்டட் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, பட் பசங்களா நீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நீ கமெண்ட்ஸ்ல போட்டா தானே தெரியும். அனுஷ்கா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மேம் நான் பார்த்தேன், புரிஞ்சிச்சு, இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்க. சொல்றதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லடா. ஐ எம் ஃபைன் மேம், சூப்பர். நீங்க நம்ம பசங்க அதுதான், நீங்க லைவ் சாட்ல நல்லா அட்டென்ட் பண்றீங்க, பட் ஆனா ரெக்கார்டட் வீடியோ நீ பாக்குறேன்னா எனக்கு தெரியணும்ல. இந்த ஓகே நான் ஓகே நம்ம பசங்களாம் நம்ம சேனல் பக்கம் வரதே இல்லை போல, எல்லாம் அந்த சைட் காத்து வீசுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ் மேம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பப்போ ப்ரெசன்ட் போட்டு போங்க, புரியுதா? ஸோ எஸ் எஸ் எஸ். ஸோ PV by mu NA T is equal to constant. அப்புறம் என்னது எடுத்துட்டு வரோம்? நம்ம அந்த கான்ஸ்டன்ட்டை போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நம்ம நேம் பண்றோம், அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்றப்ப கேஸ் கான்ஸ்டன்ட்ன்றத நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வரும். தென் ஃபைனலி யூ கெட் PV is equal to RT. அதுதான் உன்னோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கிளியரா? ஸோ இது உனக்கு எக்ஸாம்ல இருக்கு, புக் பேக்ல இருக்கு. ஸோ சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இன்னும் ஒரு 5 minutesல நம்ம முடிச்சிடலாம். 5 minutesல கடன்னு எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிக்க போறோம். ஓகே, ஸோ நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் 2 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை டக்குன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். மேம் குவிஸ் இஸ் தேர், வச்சிடலாமா? குவிஸ் வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே, so first solved problems பார்த்துடலாம். A container whose capacity is 70 ml is filled with a liquid up to 50 ml. Then the liquid in the container is heated. Initially the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. Then we heat more, the level of the liquid rises to 51.2 ml. Find the apparent and real expansion. Very nice question. நம்ம இப்பதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கிற லெவல் L1, அப்புறம் அது கம்மியாச்சு L2, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் L3. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே,
So first அதோட கண்டெய்னரோட கெபாசிட்டி என்ன 70 ml. First அதுக்கு எவ்வளோ வரையும் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம் 50 ml. So L1 வந்து உனக்கு 50 ml. Then the liquid is in the container is heated. Initially the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. So the container heat ஆகுறதுனால அது L2 க்கு வருது. So அதோட வேல்யூ என்ன 48.5 ml. அப்புறம் திரும்ப ஹீட் பண்றப்ப liquid ரைஸ் ஆகுது. So L3 வேல்யூ என்ன 51.2 ml. இப்ப பசங்களா இங்க தான்டா ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் apparent expansion கண்டுபிடிக்க போறேன். Real expansion ஓட formula என்ன? Real expansion is nothing but difference between L3 and L2. This is real expansion. L1 to L3 வந்து apparent expansion. Am I right? So L3 minus L2 is real expansion. And apparent expansion L1 minus L2. So L3 minus L2 என்ன 51.2 அம்மே இருங்க minus 48.5 2.7 நம்ம அப்புறம் செக் பண்ணலாம் ஒரு தடவை. And apparent expansion L1 minus L2. L1 என்னது 50 minus 48.5 1.5. So real expansion is 2.7 ml. Apparent expansion is 1.5 ml. Correcta? Correcta? பார்க்கலாமா 1.2. ஓ தப்பா போட்டு something is wrong. என்னது apparent expansion is L3 minus L2. Apparent expansion is L3 minus L1. L3 minus L1 தானே. ஓ நான் மாத்தி போட்டுட்டேன், யாருமே எனக்கு சொல்லல பாருங்க. அங்க நான் உனக்கு கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன், பட் இங்க நான் உனக்கு தப்பா எழுதியிருக்கேன். L3 minus L1 தானே, நானே L2 ன்னு போட்டேன். So L3 minus L1. So அதனால you should be very very careful. So 51.2 minus 50. Which is equal to 1.2 ml. This is apparent expansion. Yes, we are right. So real expansion தான் உனக்கு அதிகமா இருக்கு than apparent. Clear-ஆ? Clear-ன்றவங்க chatல ஒரு fire போடுங்க பார்க்கலாம். Come on டா பசங்களா. ஆனந்தன் அடுத்த question போலாம். Yes. So book back questions. பசங்களா quiz வைக்கணுமா? ஏன்னா நிறைய பசங்க இல்ல, சோ நாம வந்து ஆன்சர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, question clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். So value of universal gas constant. Value of universal gas constant என்னது? Value of universal gas constant. Very good Nimisha. 8.31 joules per mole per Kelvin. Okay? அதான் universal gas constant. Option D is right. அடுத்தது என்னது? பசங்களா நான் பாரு கான்செப்ட் படிச்சிட்டு நம்ம வந்து book back ஆன்சர் பண்றோம். சோ அதனால உனக்கு மண்டையில ஏறும். So if a substance is heated or cooled, the change in mass of the substance. நான் என்ன சொன்னேன்? Substance heat பண்றப்பயோ cool பண்றப்பயோ mass வந்து affect ஆகாது. So the change in mass of the substance is 0. And next, if a substance is heated or cooled, the linear expansion occurs along the axis of x or minus x,
y or minus y. Both a and b, a or b. So linear expansion உனக்கு இப்படியும் நடக்கலாம், ஹாரிசான்டலும் நடக்கலாம், வெர்டிகல்லையும் நடக்கலாம் இல்லையா? So x or minus x or even y or minus y. So both a and b is the right answer. Linear expansion horizontal தான் நடக்கணும், vertical தான் நடக்கணும்னு இல்ல, ரெண்டு சைடும் நடக்கும். So both a and b is the right answer. Next, temperature is the average dash of the molecules of the substance. Temperature is nothing but average kinetic energy of molecules of a substance. Average difference of the molecules of the substance are average sum of potential difference in kinetic energy and potential energy are temperature is average sum of potential energy and kinetic energy are difference in total energy and potential energy are difference in kinetic energy and total energy are. கரெக்டா சொல்லுங்கடா, 4 க்கு ஆன்சர் இது அப்படின்னு சொல்லுங்க பசங்களா. எனக்கு ஆன்சர் நீ சொல்றப்ப எந்த क्वेश्चनக்கு நீ சொல்றேன்னு எனக்கு தெரியல. சோ 4 க்கு எந்த ஆன்சர் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இருங்க, ஏசி ரொம்ப குளிருது. போருக்கு சியா. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ சூப்பர், நம்ம பசங்களாம் வரீங்க, இப்போதான் நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? மலர் சாரதி, தமிழ் கடவுள். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஆவரேஜ் டிஃபரன்ஸ் இன் டோட்டல் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். வெரி குட். அடுத்த question என்னது? In the given diagram, the possible direction of heat energy transformation. So higher temperatureல இருந்து lower temperatureக்கு first transfer ஆகும், அப்புறம் இருந்து அடுத்த lower temperatureக்கு இந்த heat energy transfer ஆகும் இல்லையா? Long time no see because I had a competitive exam. Oh super. So மலர் சாரதி எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? So பசங்களா, லைவ் செஷனுக்கு என் செஷனுக்கு அட்லீஸ்ட் ப்ளீஸ் ரெகுலராக வந்துடுங்க, பிகாஸ் ஐ மிஸ்ஸிங் யூ கைஸ் அ வெரி லாட். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ உங்களுக்காக நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலா ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் இன் மை ஹேண்ட். கேன் யூ கெஸ் எனிதிங்? என் கையில் ஒன்று இருக்கு, தட் இஸ் அ சர்ப்ரைஸ். கேன் யூ கெஸ்? யாரு கெஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். இருங்கடா, நான் இது ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். என்னது? என் கையில ஒண்ணு இருக்கு ஃபார் அ சர்ப்ரைஸ். நோ, யாரும் கெஸ் பண்ணல? நத்திங். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் எடுத்துட்டு வந்தது பார்த்தீங்களோ? ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரியா? கொஸ்டின் பேப்பரா? நான் உங்களோட கொஸ்டின் பேப்பரை நான் செட் பண்ணலடா பசங்களா. நான் செட் பண்ணனா நான் என் பசங்களுக்கு நான் சூப்பரா சொல்லி கொடுப்பேன், ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டேன் இல்லையா? ஓகே, ஸோ தட்ஸ் வெரி ஃபைன். ஓகே, ஸோ எஸ், ஓகே, அட்வான்ஸ் விஷஸ் மேம். ஓகே, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல? ஸோ பசங்களா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது? 300. இப்போ எது ஹை டெம்பரேச்சர்? சி தான் ஹை டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் சில இருந்து பிக்கு போகும், அப்புறம் பில இருந்து ஏக்கு போகும். ஃபர்ஸ்ட் எங்க சில இருந்து பிக்கு போகும் அண்ட் சில இருந்து ஏக்கு போகும் அண்ட் பில இருந்து ஏக்கு போகும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? 5A. வெரி குட். ஸோ 5க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ ஸோ மச் அனந்தன் சிவன். சீச்சி கரெக்டா சொல்றேனா? அனந்தன் சிவா. ஓகே, ஸோ எப்பயுமே பசங்களா ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சர். ஸோ 3 இப்போ ஏக்கு வந்து 303 கெல்வின், பி வந்து 304 கெல்வின்.
C வந்து 305 Kelvin. So heat energy எப்படிலாம் transfer ஆகும்? C இதான் high. C இருந்து A க்கு போகும், C இருந்து B க்கு போகும். B இருந்து A க்கு போகும், அவ்வளவுதான். இல்லையா? So C to B, C to A and B to A. C to B, C to A and B to A. So option A is the right answer. Clear? I think it is clear. Clear என்றவங்க chatல ஒரு fire போடுங்க. Next fill in the blanks போலாம். The value of Avogadro number. What is the value of Avogadro number? 6.02 into 10 power 23. Okay? Clear? Very good, very good. Next, the temperature and heat are dash quantities. The temperature and heat. Very good, very good. Scalar என்னடா பசங்களா? What do you mean by scalar? அதுக்கு direction எதுவும் mention ஆயிருக்காது இல்லையா? So the temperature and heat are scalar quantities. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 degree Celsius of water through. What is the right answer? அடுத்த question answer என்ன? What do you mean by 1 calorie? 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 degree of water. Temperature of dash of water through dash. 1 gram of water, 1 degree centigrade. Very good. 1 gram of water, 1 degree centigrade. Very good. Very good. Very good. Super da. According to Boyle's law, the shape of the graph between pressure and reciprocal of volume. இது நான் சொன்னேன் உனக்கு. இது book backல இருக்குன்னு சொன்னேன். நம்ம கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். The shape of the graph between pressure and reciprocal of volume 1 by V. அதுக்கு நடுவுல the shape of graph will be a straight line. Hello முகேஷ், என்ன முகேஷ் ஐ செக்கப் போயிட்டு வந்துட்டீங்களா? கடைசி நேரத்துல book back அப்போ வரீங்க. Okay, it will be a straight line. Straight line இல்ல, straight line. Yes, very good. So state whether the following statements are true or false. If false, explain why. For a given heat in liquid, the apparent expansion is more than that of real expansion. இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல apparent expansion அதிகமா இருக்குமா, real expansion அதிகமா இருக்குமா? Real expansion தான் அதிகமா இருக்கும். Apparent expansion will be less. Always நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Real expansion will be more than apparent expansion. புரியுதா? So this is false. அவ்வளவுதானா? So next பாருங்க. Next. Very good. So thermal energy always flows from a system of at higher temperature to a system at lower temperature. Very good. This is true. Next, according to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to volume. Temperature is inversely proportional to volume. தப்பு. V is directly proportional to temperature. இல்லையா? So this is false. Clear? Hey. Yes, directly proportional, Manish. Next, match the items. Linear expansion na, it is change in length. Superficial expansion, change in area. Cubical expansion, change in volume. Heat transformation என்ன? Hot body to cold body, heat வந்து transfer ஆகுது. Boltzmann constant is 1.381 into 10 power minus 23 joules per Kelvin. Yes! இது வரைக்கும் clear-ஆ? Hello Jagan! ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஜகனை பார்த்து. Next, assertion and reason type.
If one end of the rod is heated, other end is also heated. Ma'am, when nervous system class you will take, ma'am? Next week. அடுத்த வீக் எடுத்துடலாம் நர்வஸ் சிஸ்டம். ஆக்சுவலாக இன்னைக்கு நர்வஸ் சிஸ்டம் தான் நான் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் நர்வஸ் போன வாரமும் பயாலஜியா, ஸோ இந்த வாரம் நம்ம ஃபிசிக்ஸ்க்கு போகலான்னு நான் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸ் எடுத்தேன். ஓகே, அடுத்த வாரம் உனக்கு நர்வஸ் சிஸ்டம். ஸோ இஃப் ஒன் end of the rod is heated, other end also is heated. Heat always flows from a region of lower temperature to higher temperature. தப்பு. Reason is false. Assertion is right. So assertion is true, but the reason is false. So C is the right answer. இல்லையா? So heat flows from a region of higher temperature to lower temperature. Next, gas is highly compressible than solid and liquid. It is true. Reason, interatomic or intermolecular distance in the gas is comparably high. So this is also true. So both assertion and reason are true, and reason is the correct explanation. So இதுக்கு A. Clear? Yes. So ஒரு solved problem விட்டுட்டோம். Keeping the temperature as constant, a gas is compressed 4 times of its initial pressure. என்னது temperature constant இருந்துட்டு நம்ம கேஸை வந்து 4 times compress பண்றோம் to its initial pressure. Okay, so the volume of gas in the container hanging from 20 cc to V2 cc. Find the final volume. இதை இங்க என்ன அப்ளை பண்றாங்க? சார்ல்ஸ் லா. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. என்னது? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா இட்ஸ் நாட் சார்ல்ஸ் லா இல்ல? மேம் நீங்க சூப்பரா சொல்லி தரீங்க. I like your teaching. Thank you so much Jagan. ரொம்ப நன்றிகள். அண்ட் மற்ற வீடியோஸும் பாருங்க. நம்ம எல்லா செஷனுமே வந்து ஒன் ஷாட்ல எடுத்துட்டு இருக்கோம். இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் நம்மளோட லைவ் செஷனுக்கு ரெகுலரா வந்துடுறீங்க. ஓகேயா? லா ஆஃப் வால்யூம் இஸ் யூஸ்ட். கரெக்ட். டேய் நிமிஷா, பாய்ஸ் லாவா இங்க சார்ல்ஸ் லாவா? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல? நான் சொன்னனே நீயும் சார்ல்ஸ் லான்னு சொல்லிட்டல்ல. டேய் தப்புடா, சார்ல்ஸ் லா கிடையாது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எங்க வரும்? உனக்கு பாய்ல்ஸ் லால வரும். பாய்ல்ஸ் லால தான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, ரெண்டு கேஸ். ஓகே, ஸோ இனிஷியல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர், இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இனிஷியல் ப்ரெஷரை நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனல் ப்ரெஷர் இட் இஸ் 4 times the initial pressure. இல்லையா? ஸோ இட் இஸ் 4p. இனிஷியல் வால்யூம் என்ன? 20 cc, அதை 20 cm3ன்னு சொல்றோம். ஃபைனல் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பாய்ல்ஸ் லால PV is equal to constant. அப்போ we can take P1 V1 is equal to P2 V2. இப்போ V2 தான் நமக்கு தெரியாது. So V2 is equal to P1 V1 by P2. இப்போ நீ இதோட values போட்டு you can get the answer. So V2 is equal to 5 cm3. Very good நிமிஷா, very good. பசங்களா அடுத்த லைவ் செஷனுக்கு வருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் ஸ்டடி பிளான் வீடியோ பாத்தீங்களா? உங்களுக்கு பயங்கரமா நான் குவார்டர்லிக்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். மேம் எந்த ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்ல கேட்பாங்க? புக் பேக் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாமா? புக் இன்சைட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பாருங்க. அண்ட் ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெகன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த புக் பேக் போயிடலாம். ஆன்சர் இன் பிரீஃப்லி. பசங்களா இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருந்தேன். ஐ வில் ப்ராமிஸ் யூ மேம். ஓகே நிமிஷா, நான் உன்னை நம்புறேன்டா. ஓகே, தட்ஸ் so nice, so good of you. ஸோ ஆன்சர் இன் பிரீஃப்லி எல்லாமே உனக்கு என்னென்னு உனக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உனக்கு சொல்லி டிஃபைன் 1 calorie. இப்போ தான் நம்ம fill in the blanksல அதோட டெஃபினிஷன் பார்த்தோம். 1 calorie. ஸோ 1 calorie உனக்கு திரும்ப வேணா காமிக்கிறேன், பட் எல்லாத்தையும் காமிக்க மாட்டேன். 1 calorie is amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதான் 1 calorie உனக்கு இருக்கு, புக்லயே இருக்கு. ஓகே, நானும் வருவேன் அடுத்த லைவ் கண்டிப்பா. ஓகே சரியா? Distinguish between linear, aerial and superficial expansion.
லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கு உள்ள டிஃபரன்சஸ் டேபிளர் காலமாக நீங்கள் போட்டு எழுதலாம். ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன், அப்புறம் அதோட ஃபார்முலா, அப்புறம் அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எஸ்ஐ யூனிட்ஸ் நீங்கள் எழுதலாம். புரியுதா? எஸ், done, super. That is the spirit of my Aishwarya ma'am students. Okay, what is coefficient of cubical expansion? So அதோட definition எழுதணும். புரியுதா? நான் ஆல்ரெடி உனக்கு லெசன்ல டீச் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. Boyle's law ஆல்ரெடி நமக்கு தெரியும். PV is equal to constant at constant temperature. Okay, clear-ஆ? So பசங்களா இப்படிதான் நீ படிக்கணும். சாப்டர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம क्वेश्चंस ரிவைஸ் பண்ணனும். டைரக்டா புக் பேக் क्वेश्चंसக்கு போய்டாதீங்க. மேம் இஸ் செகண்ட் மேம் 4 மார்க். எஸ், உன 4 மார்க்குக்கு இது வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் தி லா ஆஃப் வால்யூம். லா ஆஃப் வால்யூம்னா என்ன? சார்ல்ஸ் லா. V is directly proportional to T at constant pressure. சார்ல்ஸ் லாவை டிஃபைன் பண்ணனும். Okay, distinguish between ideal gas and real gas. Very important, 4 marks ku varum. Ideal gas kum real gas kum undana differences na teach panna thirumba poitu revise panni paarenga. Neenga tabular column liyum potu eluthalam. Okay, differentiate panni. Ideal gas la unakku interactions molecules ko atoms ku nadula irukadu, but real gas la unakku irukum. And ideal gas equations um neenga vandu mention pannalam. What is coefficient of real expansion? Idume unakku definition na vandu explain pannirpen. Please go and watch. அதே மாதிரி coefficient of apparent expansion. So இந்த definitions-லாம் பசங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay? Next, numerical problems. Numerical problems. அது நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். அதுக்கு முன்னாடி மத்தது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். Answer in detail ideal gas equation ஓட derivation பார்த்தோமா? Very important. Oh, that's so nice. Thank you so much, Nimisha. All the very best. நல்லா படிங்க. நீங்க படிக்கிறதுக்கு தான் நான் வந்து சூப்பரா வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு, உங்களுக்கு தெரியுமா நான் 3 மணி எக்ஸாம் கூட நான் இவ்வளோ படிச்சது இல்லடா என் எக்ஸாமுக்கு. பட் பசங்களுக்கு ரொம்ப நல்லா புரியணும்னு சொல்லிட்டு காலையில் 3 மணி வரையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லா பசங்களும் புக் பேக் கொஷின்ஸ் தான் எல்லாரும் படிக்க போயிடுவீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து உனக்கு ஏன் வந்து கான்செப்ட் வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்னா, ஒன் ஆர் தி அதர் வே ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் உனக்கு ஞாபகம் வரும். அப்பயே நம்ம மேம் சொன்னாங்க கான்செப்டை வந்து படிச்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. அப்போ வந்து யூ வில் ஃபீல், அப்போ நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் எடுத்து வந்து பார்ப்பீங்கல்ல. ஏன்னா ப்ராப்பராக உனக்கு வந்து லெசன்ஸு ஸ்கூல்லேயுமே ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்க, உனக்கு ப்ராப்பர் சோர்ஸும் இல்லை. ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள். உனக்கு எல்லாமே நான் லைன் பை லைன் டீச் பண்ணியிருப்பேன். சரியா? புக் பேக் கொஸ்டின்ஸ் நீ எல்லா இடத்துலையுமே உனக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் கான்செப்ட்ஸ் உனக்கு ப்ராப்பராக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஐ ஆம் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம் ஐஸ்வர்யா மேம்காக. எஸ், இவ்வளோதானா? ஜெகன், நிமிஷா அண்ட் பசங்களா, யூ கேன் ஆஸ்க் மீ எனி டவுட்ஸ். யூ கேன் கான்டாக்ட் மீ இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஓகே, அண்ட் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் கேளுங்க. ஓகே, ஐ வில் பி ஹெல்பிங் யூ. சரியா? ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப டிரைவ் பண்ண மாட்டேன்டா, நீ அதை போய் ரீவைண்ட் பண்ணி பாரு. நெக்ஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். நீட் டயக்ராம் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மனிஷ், தேங்க்யூ. உங்களை மாதிரி டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ நேரம் வேணா நான் எடுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் என்னதுடா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து பார்த்தோம்ல, டயக்ராமோட நான் உனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதையும் நீ வந்து பார்த்துக்கோ. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். டன்னா? சூப்பர். ஆன்சர் இன் டீட்டெயிலும் சூப்பராக நம்ம படிச்சாச்சு. ஹாட் குவெஸ்சன். இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல நான் ஒன்னு சால்வ் பண்ண போறேன். அடுத்ததுக்கு நீங்க தான் எனக்கு ஆன்சர் போடணும் கமெண்ட் செக்ஷன்ல. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வில் சால்வ். Find the final temperature of a copper rod. என்னது? ஃபைனல் டெம்பரேச்சர் T2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. whose area of cross section changes from 10 meter square to 11 meter square. என்னது? T2 கண்டுபிடிக்கணும். இனிஷியல்
ஏரியா என்ன ஊஸ் என்ன கேட்டிருக்காங்க ஊஸ் cross area of cross section ஏரியா தான் A1 is 10 meter square A2 is 11 meter square கரெக்டா இருங்க பார்த்துக்கலாம் due to heating the copper rod is initially kept at 90 Kelvin T1 என்னது 90 Kelvin புரியுதா coefficient of superficial expansion is 0.0021 0.0021 இப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாமா coefficient of superficial expansion கொடுத்துட்டாங்க so what is the formula del A by A0 is equal to superficial expansion into del T so del A and del T கண்டுபிடிக்கணும் so del A என்ன 11 minus 10 1 meter square del T நமக்கு தெரியாது T2 minus T1 தெரியாது அல்ல T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே and இப்போ del A என்னது என்னதுடா del A 1 so 1 divided by original length initial length என்னது 10 is equal to superficial expansion ஓட coefficient 0.0021 into del T expand பண்ணுங்க T2 minus T1 ஏன்னா நம்ம T2 தான் தெரியல T1 என்ன T1 is 90 Kelvin இல்லையா ஆன்சரே போட்டீங்களா ஏய் சம்மடா டேய் ஆன்சர் போடுங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் 1 by 10 into 0.0021 is equal to T2 minus 90. T2 is equal to 1 by 10 into 0.0021 plus 90. இதை calculate பண்ணீங்கன்னா you will get the answer. எனக்கு calculate பண்ணி answer சொல்லுங்க பார்க்கலாம். I want the answer டா பசங்களா. Answer சொல்லுங்க. Yes. Super. This இதோட ஆன்சர் என்ன 47.62 plus 90 47.62 plus 90 which is equal to எவ்வளோ 137.6 Kelvin கரெக்டா 137.6 Kelvin அம்மா காண்ட்டேன் உங்களுக்காக போங்க விட்டா விழுந்துருவேன் நான் ஓகே ஸோ இப்படி தான் நம்ம calculate பண்ணணும் So how is a Josh? செம்மையா calculate பண்ணுமா அடுத்த ப்ராப்ளமும் இப்பயே சால்வ் பண்ணலாமா இல்ல நீங்க சால்வ் பண்றீங்களா நீங்களே சால்வ் பண்ணுங்க மேம் அப்படியே சொல்வீங்க பட் சால்வ் பண்றது என்னமோ நல்லதுதான் பட் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா பெட்டர் எஸ் சால்வ் பண்ணலாமா வேணாமா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி we will solve ஓ நீங்க சால்வ் பண்றீங்களா சரி அப்ப நான் question மட்டும் போடுறேன் அதேதான் cubical expansion volume increase ஆகுது whose volume is increased to 0.25 meter cube to 0.3 meter cube 0.5 meter cube ல இருந்து 0.25 meter cube ல இருந்து 0.3 meter cube 0.25 meter cube 0.3 meter cube okay ஐயோ என்னடா due to change in its temperature of 50 Kelvin okay del T is 50 Kelvin இப்ப coefficient of cubical expansion எவ்வளோன்னு கேக்குறாங்க
ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் del v என்னது? v2 minus v1. 0.3 minus 0.25. 0.05. இல்லையா? So 0.0 ஐயோ இருங்க ஃபார்முலா போட்டுறேன். del v by v naught is equal to del c into del t. Okay, so del c is equal to del v by v0 into 1 by del t. del v என்ன? 0.05. v0 என்ன? v original 0.25 into 1 by del t 1 by 50. So answer சொல்லுங்க பார்க்கலாம். I want the answer டா பசங்களா. அம்மா ஏய் என்னடா ஆன்சரே போட்டிங்களா? 0.0167. சூப்பர். 0.0167. சூப்பர், வெரி குட். ஸோ சூப்பர்டா பசங்களா. இங்கேயுமே நம்ம இது போட விட்டுட்டேன். ஐயோ இது தப்பு. ஸோ எஸ் வி ஆர் டன். ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர்ல நிறைய படிச்சிட்டோம். சூப்பராக நம்ம வந்து கிளியராக நல்லா கான்செப்ட்ஸும் படித்தோம். ஃபண்டமெண்டல் லாஸ்ல இருந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன், அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன், ஐடியல் கேஸ், ரியல் கேஸ், இதெல்லாம் பற்றி படித்தோம். ஸோ செம்ம மாசா இருந்துச்சா? ஸோ சாப்டர் சூப்பராக இருந்துச்சா? ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் உனக்கு சூப்பராக ஒன் ஷாட்டில் முடிச்சிட்டேன். பசங்களா இதுக்கப்புறம் நீ தான் ரிவைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ தான் ரிவைஸ் பண்ணணும். ஸோ பி ரெடி. ஓகே, ஸோ செம்மையா முடிச்சாச்சு. ஸோ சாட்ல ஒரு ஃபயரை தெரிக்க விடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல மேம், கமெண்ட்ல சாட்ல இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல வந்து மேம் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வித் திஸ் சாப்டர்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல போடணும். ஓகே, சூப்பரா. ஸோ பசங்களா கூலி படம்லாம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ஐ லைக் இட். ஓகே, ஸோ நம்மளும் செம்மையா தரமா சூப்பரா இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். ஸோ வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட். உங்களோட ஹாலிடேஸை சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க அப்புறம் போய் பாருங்க, நாட் அன் இஷ்யூ. ஸோ பசங்களா லீவை வேஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட லீவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த செஷன்ல அடுத்த ஒன் ஷாட்ல மீட் பண்றேன். கண்டிப்பா அடுத்த செஷன் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வித் திஸ் சாப்டர்னு நீங்க வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். until then bye bye from Aishwarya ma'am. Thank you so much and take care டா பசங்களா. Thank you bye bye.